शुक्लां भरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये। आपदामपहर्तारं दातारं सर्वसम्पदां लोकाभिरामं श्रीरामं भूयो भूयो नमाम्यहम्। जय श्रीराम। இன்றைய தினம் ஸ்ரீ ராமநவமி உற்சவமாக ஸ்ரீ சீதாராம ஆஞ்சநேயர் தேவஸ்தானத்தில் அடியனுக்கு ஸ்ரீ ராமராஜ்யம் என்ற தலைப்பில் உபன்யாசம் செய்வதற்கு நியமனம் ஆகியிருக்கிறது. தலைவர் திரு கே கருணாகரன் ஐயா அவர்களுக்கு முதற்கண் அடியனுடைய சென்னியோங்கு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் இந்த உபன்யாசத்தை பார்க்க திரளாக அமர்ந்து கொண்டு வெளியிலிருந்தும் கேட்டுக்கொண்டு இருக்கும் பக்த கோடிகளுக்கு வந்தனத்தை தெரிவிக்கொண்டு சொற்பொழிவை ஆரம்பிக்கிறேன். ராமராஜ்யம் என்ற தலைப்பு வெகுவாக பாரத தேசத்தில் பேசப்பட்டு வருகிறது. ராமராஜ்யம் என்றாலே நமக்கு ஒரு கற்பனை ராஜ்யம் என்பது போல ஒரு பிம்பம் காட்டப்படுகிறது. உண்மையிலேயே ராமராஜ்யம் என்றால் என்ன? ராமராஜ்யம் நடப்பதற்கு சாத்தியம் இருக்கிறதா? ராமராஜ்யம் எப்பேற்பட்ட மகத்துவம் வாய்ந்தது? அது எப்போது நடந்தது? இப்போதும் நடக்கிறதா? பிறகு நடக்குமா என்ற பல கேள்விகளுக்கு விடையாக இன்றைய சொற்பொழிவு அமைய வேண்டும் என்று ஸ்ரீ சீதாராம ஆஞ்சநேயர் லக்ஷ்மணர்களை பிரார்த்தித்துக் கொண்டு இந்த சொற்பொழிவை நடத்தவிருக்கிறேன். ராமராஜ்யம் என்றாலே ராமாயணத்தின்படி நாம் அறிந்து கொள்ளும் விஷயத்தை பொறுத்துத்தான் இருக்கிறது. கடவுள் ஒரு காலத்திலே கிருத, திரேதா, துவாபர, கலி என்று 4 யுகங்களாக பிரிக்கப்பட்டிருக்கிறது நம்முடைய வேத கலாச்சாரத்திலே. இந்த யுகங்கள் பிரிக்கப்பட்டது நம்முடைய பாரத தேசத்திற்கு மட்டும்தானா என்றால் அப்படி கிடையாது. இந்த உலகம் முழுவதற்கும், 7 உலகங்களுக்கும், இந்த பூலோகம், புவர்லோகம், சுவர்லோகம், மகர்லோகம், தபர்லோகம், சத்தியலோகம் இருக்கின்ற, பிரம்மா இருக்கின்ற அந்த லோகம் வரைக்கும் இந்த யுக தர்மம் பொருந்தும். முதலில் அதை புரிந்து கொள்ள வேண்டும். ஏதோ வெளிநாட்டில் இருக்கிறவங்க, ஆஸ்திரேலியாவில் இருக்கிறவங்க, அமெரிக்கா இருக்கிறவங்க, அவங்களுக்கு இந்த யுக தர்மம் பொருந்தாது என்றதெல்லாம் கிடையாது. அவங்களுக்கும் சேர்த்துத்தான் யுகங்கள் பிரிக்கப்பட்டிருக்கின்றன. நம்முடைய பாரத தேசம் ஞான பூமி, கர்ம பூமி, வேத பூமி என்று போற்றப்படுகிறது. இந்த பாரத தேசம்னா நம்ம இந்த பாரத தேசத்தில் பிறக்கிறதுக்கே பாக்கியம் பண்ணியிருக்கணும்னு சொல்லி பல வேத நூல்கள் குறிப்பு சொல்லுது. என்ன இப்படி இருக்கும்போது இது வேத பூமி, கர்ம பூமின்னு சொல்லும்போது இந்த வேதம் இந்த உலகனைத்துக்கும் பொதுவானது. பொதுவா வேத பொதுமறை அப்படின்னு சொல்லி திருக்குறளை சொல்லுவாங்க. என்ன திருக்குறள் மட்டும் பொதுமறை கிடையாது. இந்த மறையே பொதுவானது தான். இந்த வேதமே அனைத்து உலகங்களுக்கும் பொதுவானது தான் என்பதுதான் சத்திய வாக்கு. அந்த வேதமே ராமனாக பிறந்ததாம் திரேதாயுகத்திலே என்பது ராமாயணம் சொல்லும் செய்தி. வேத வேத்யே பரே பும்சே ஜாதே தசரதாத்மஜே வேத பிராச்சீதச தாசீது சாட்சாத் ராமாயணாத்மனஹ என்று வால்மீகி ராமாயணம் போற்றுகிறது. இந்த பகவானான ஸ்ரீமன் நாராயணனான ராமனுடைய பிறப்பை என்பது விசேஷமான ஒரு செய்தி. அப்படி இருக்கும்போது இந்த வேதமே ராமனாக பிறந்ததாம். இந்த வேதத்தையே வால்மீகி ராமாயணமாக ஓதி இருக்கிறாராம் என்பதுதான் இந்த ராமாயணத்தின் புகழ் போற்றப்படுகிறது உலகமெங்கும். அப்படி இருக்கும்போது இந்த ராமராஜ்யம் எப்படி சாத்தியம்? ராமன் ஆண்ட பொழுது திரேதாயுகத்திலே அயோத்தியிலே அரசனாக இருந்தபோது அது ராமராஜ்யம்னு சொல்லலாம். என்ன இப்ப இன்னைக்கு இந்த கோயிலுடைய தலைவர் கே கருணாகரன் ஐயா. இப்ப இந்த கோயிலுடைய தலைவர் யாருன்னா கே கருணாகரன் ஐயா அப்படின்னு அவரை சொல்லலாம். இதே இதுக்கு முன்னால் இருந்த தலைவர் டிஜி சுப்பிரமணியன் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு பெரியவர். அவர் அப்ப அந்த தலைவர் தான் அப்ப இருந்த தலைவர். அப்படி இருக்கும்போது இப்ப ராமன் பிறக்கணுமா இல்லையா?
அடியன் கேள்வி கேட்கிறேன் உங்ககிட்ட. இப்ப ராமராஜ்யம் வரணும்னா ராமன் இருக்க வேண்டும். இப்ப ராமன் எங்க இருக்காரு? ராமன் எங்க இருக்காரு? இங்க நடமாடிக்கிட்டு இருக்காரா, இல்ல அயோத்தியில அமர்ந்துகிட்டு இருக்காரா? இன்னைக்கு பாலராமர் பிரதிஷ்டா இருக்கு, அப்ப ராமன் அங்க ஆண்டுகிட்டு இருக்காரா? இல்லையே. அப்ப ராமனே இன்னைக்கு காண முடியல நம்மளால. விக்கிரக ரூபமா கடவுளா நம்ம வணங்கிக்கிட்டு இருக்கோம். அப்ப எப்படி ராமராஜ்யம் சாத்தியம் என்ற கேள்வி ஒவ்வொருத்தர் மனதிலும் எழ வேண்டும். அப்படின்னா ராமராஜ்யம் எப்படி சாத்தியம்னா, ராமாயணம்ங்கிறது ஒரு மென்பொருள் போல, ஒரு சாப்ட்வேர் போல. என்ன, இன்னைக்கு மைக்ரோசாப்ட் சாப்ட்வேர் இருக்குல்ல, அதோட நிறுவனர் யாரு? அவர் பேரு பில் கேட்ஸ். எல்லாருக்கும் தெரியும். மிக பெருத்த செல்வந்தர்கள் இந்த உலகத்துல பெரியவர் பில் கேட்ஸ். இன்னைக்கு மைக்ரோசாப்ட் எல்லாருமே உபயோகம் பண்றோமா இல்லையா? இன்னைக்கு ஒவ்வொரு கம்ப்யூட்டர் வச்சிருக்கணும், கணினி வச்சிருக்கணும், மைக்ரோசாப்ட் அந்த ஆப்பரேட்டிங் சிஸ்டம் இல்லாம அதை நம்ம செலுத்த முடியாது, அதை நம்ம உபயோகிக்க முடியாது. அப்படி இருக்கும்போது அந்த மைக்ரோசாப்ட் நிறுவனர் அவர் எங்க இருக்கிறாரோ, எப்படி இருக்காரோ, அந்த நிறுவனத்தை அவர் வச்சிருக்காரோ இல்லையோ, அந்த சாப்ட்வேர் நமக்கு ஒர்க் ஆகிட்டு இருக்கு. எப்படி? அந்த சாப்ட்வேர், அந்த மென்பொருள் இந்த கணினியை உபயோகிப்பதற்கு ஏதுவாக உதவியாக இருந்து கொண்டிருக்கிறது. அவர் இருக்காரு, அவர் எப்படி இருக்காரு, அவர் காய்ச்சல் இருக்கா, படுத்திருக்காரா, எந்திரிச்சிருக்காரா, அதை பத்தி கவலை இல்லை நமக்கு. ஆனால் இந்த மென்பொருள் உபயோகமாகுதா இல்லையா என்பதுதான் கேள்வி. ஆயிட்டு இருக்கு, சாத்தியம் ஆயிட்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது ராமன் வாழ்ந்த காலம் திரேதா யுகமாக இருந்தாலும், என்ன, எவ்வளவோ ஆயிரக்கணக்கான வருஷங்கள் முன்பு ராமன் இருந்தது என்று சொல்லப்பட்டாலும், இன்றும் அந்த ராமாயணம் என்ற மென்பொருள் நம்முடைய ஒவ்வொரு மனதிலும் ஆட்சி செய்வதுதான் ராமராஜ்யம் என்பது பொருள். என்ன, நம்முடைய மனதிலே இருந்து கொண்டு அந்த சாப்ட்வேர் ஆட்சி செய்ய வேண்டும். அதுதான் ராமராஜ்யம். அதான் ராமராஜ்யம். அப்படி இருக்கும்போது இந்த ராமராஜ்யம் எப்படி சாத்தியப்படும் அப்படின்னா, ராமனுடைய வைபவத்தை கேட்க வேண்டும். ராமன் எப்பேற்பட்டவன்? ராமன் ஒரு அரசன், ஒரு சக்கரவர்த்தி திருமகன் அப்படின்னு சொல்றாங்க. அவரு ஒரு தந்தைக்கு நல்ல மகன், ஒரு தாய்க்கு உத்தம புத்திரன், ஒரு குருவுக்கு நல்ல சீடன், தம்பிக்கு நல்ல அண்ணன். என்ன, தம்பிக்கு நல்ல அண்ணன். அதுபோல பிரஜைகளுக்கு நல்ல அரசன், பிரஜைகளுக்கு நல்ல அரசன். அதுபோல ரிஷி முனிவர்களுக்கு, குருவுக்கு நல்ல சீடனாக இருந்து சேவை செய்தவன் ஸ்ரீ ராமச்சந்திர பிரபு. அரக்கர்களுக்கு என்ன, மிக பெருத்த எதிரி ராமன். அரக்கர்களுக்கு மிகப்பெரிய எதிரி ராமன். வானரங்களுக்கு மிகவும் கருணை செய்தவன் ராமன். அப்ப வானரங்களுக்கு மட்டும் கிடையாது, காட்டில் இருக்கிற அனைத்து ஜந்துக்களுக்கும் உயிரினங்களுக்கும் நன்மை பயக்க செய்தவன் ராமன். ஆடு மாடு அனைத்து ஜந்துக்களுக்கும் என்ன, அவைகள் நன்றாக வாழ வேண்டும், நல்ல போஷாக்கோடு வாழ வேண்டும் என்று கருணை செய்தவன் ராமன். அப்படின்னா இந்த உலகனைத்துக்கும் என்ன, இந்த உலகனைத்தும் நன்மை பெற வேண்டும். ஒவ்வொரு விஷயத்திலும் லட்சணம், தன்னுடைய லட்சணத்தை காண்பிக்கும் போது உதாகரண புருஷனாக இருந்ததால் அவனை வேதம் போற்றுகிறது உத்தம புருஷன் என்று. உத்தம புருஷன் என்றும் போற்றுகிறது, புருஷோத்தமன் என்றும் போற்றுகிறது. எப்படி இருக்கு பாருங்க. இப்பேற்பட்ட இந்த ராமன் இவ்வளவு சிறப்பு மிக்கவனாக, அனைத்துக்கும் ஒரு உதாரண புருஷனாக இருந்ததாலே இந்த ராமராஜ்யத்தை மக்கள் விரும்புகிறார்கள். இதான் காரணம், வேற ஒண்ணும் கிடையாது. ராமராஜ்யம் என்ன, ஒரு தலைவன் மட்டும் என்ன சரியாக இருந்தால் போதாது. இன்னைக்கு ஒரு தலைவன் மட்டும் தெருவை சுத்தமா வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி தொடப்பக்கட்டை எடுத்து கூட்டினா போதுமா? என்ன, ஒரு தலைவன் மட்டும் தொடப்பக்கட்டை எடுத்து, இது நடந்த விஷயம், நம்ம பாரத தேசத்தில் நடந்த விடயம். ஒரு தலைவன் மட்டும் தொடப்பக்கட்டை எடுத்துட்டு அப்படியே தெருக்கள் எல்லாம் கூட்டிக்கிட்டே வந்தா இது உலகம் முழுக்க இல்ல அந்த ஊர் முழுக்க சுத்தமாயிருமா? அந்த தலைவனை போலே மற்ற இளம் தலைவர்களும் அவர் கீழே வேலை செய்கின்ற, பணி செய்கின்ற அத்துணை பேரும் அதை செய்ய வேண்டும், பிரஜைகளும் அதை செய்ய வேண்டும். அப்பதானே தெரு நல்ல சுத்தமா இருக்கும். அப்படி இருக்கும்போது ஒவ்வொரு மனிதனும் என்ன, அந்த கோட்பாட்டின்படி, அந்த கொள்கையின்படி, அந்த சாப்ட்வேரின் படி சிந்திக்கவாவது செய்ய வேண்டும், முயற்சிக்க வேண்டும் வாழ்வதற்கு என்பதுதான் ராமராஜ்யத்தின் ஒரு விதமான ஒரு செய்தி. இப்ப இந்த ராமராஜ்யம், இந்த ராமாயணம் எப்பேற்பட்ட சிறப்பு மிக்கது. இன்னைக்கு நம்ம ராமாயணத்தை ரொம்ப சுலபமா ஒரு தொலைக்காட்சி பெட்டியில ஒரு தொடர் என்ன, ஒரு ப்ரோக்ராமா, ஒரு நிகழ்ச்சியா நம்ம பார்த்துட்டே வர்றோம். இது ஆண்டாண்டு காலமா நடந்துகிட்டே இருக்கு. எப்ப தொலைக்காட்சி ஆரம்பிச்சதோ அந்த தூர்தர்ஷன்ல இருந்து அந்த ராமாயணத்தை நம்ம பார்த்துக்கிட்டே வர்றோம். பல நடிகர்கள் நடிக்கிறாங்க,
அதுக்கு முன்னாடி திரைப்படத்துல நிறைய ராமனை பத்தி நிறைய நம்ம ஒரு காட்சியா பார்த்துட்டே வரோம். இன்னைக்கு சுலபமாயிருச்சு. ஒரு காலத்துல ராமாயணத்தை படிக்கணும்னா எப்படி நம்ம இந்த பிஎஸ்சி எம்எஸ்சி என்ன எம்பிபிஎஸ் பிஇ படிக்கிறோம் அந்த மாதிரி படிச்சிருக்காங்களாம். எப்படி இருக்கும் பாருங்க. ஒரு காலத்துல ராமாயணம் படிக்கணும்னா நம்ம சும்மா தெருவோரத்தில் போய் உட்காந்து யாராவது பேசுறதை கேட்டு வர முடியாது. முறையா என்ன அந்த ராமாயணத்தை வந்து ஒரு கல்வி போலே கற்றிருக்கிறார்கள். இதற்கு யார் உதாரணம் என்றால் சாட்சாத் ஆச்சாரிய புருஷரான ஸ்ரீமத் பகவத் ராமானுஜரே உதாரணம். பகவத் ராமானுஜர் அவரை போற்றும் போது அவரை போற்றுகிறார்கள். படிகொண்ட கீர்த்தி ராமாயணம் என்னும் பக்தி வெள்ளம், குடிகொண்ட கோயில் இராமானுஜன், குணம் போற்றும் அன்பர் கடிகண்ட மாமலர்த்தாள் என கலந்து உள்ளம் கனியும் நல்லோர் அடிகண்டு கொண்டு உகந்த அந்த நல்லவர்களுடைய அடிகண்டு கொண்டு கந்து வாழ்வதே அடியவருக்கு உரியது என்று சொல்லி அவரை போற்றுகிறார். என்ன அந்த ஊர்ல வாழ்ந்த அந்த ஸ்ரீரங்கத்தில் வாழ்ந்த ஒரு ஆச்சாரியர். அப்படி இருக்கும் பாருங்க. என்ன அப்படி இருக்கும்போது இந்த அந்த ஆச்சாரியர் ஏன் அவரை போற்றாருன்னா படிகொண்ட கீர்த்தி ராமாயணம் என்னும் பக்தி வெள்ளம் குடிகொண்ட கோயில் இராமானுஜர். அவர் என்ன பண்ணிருக்காருன்னா திருமலைக்கு என்ன அப்ப அவர் வந்து அவங்க ஆச்சாரியரான பெரிய திருமலை நம்பிகள் அங்க இருந்திருக்காங்க. அவங்க பெரிய திருமலை நம்பின்னு சொல்றது வந்து ராமானுஜருடைய தாய்மாமன். நீங்க நம்ம திருமலைக்கு போறோம், எப்படா நம்ம கியூல நின்று என்ன அந்த கியூ முடியும், எப்ப சுவாமியை தரிசனம் பண்ணலாம், பெருமாளை தரிசனம் பண்ணலாம், வெளியே வந்து லட்டு பிரசாதம் வாங்கலாம், இதுதான் நம்ம எண்ணத்துல ஓடிட்டு இருக்கோம். அப்படி பண்ணக்கூடாது. அந்த கோயிலுக்கு வெளியில இருக்கிற எவ்வளவோ சன்னதிகள் இருக்கு, அவங்க எல்லாம் எப்படா பக்தர்கள் வருவாங்கன்னு காத்துக்கிட்டு இருப்பாங்க. அப்படி அந்த கியூ வரிசையில் வைகுண்ட வாசல இருந்து கிளம்பி நம்ம அப்படியே வர்றோம். எப்ப தெரியுமா நமக்கு பெரிய மகிழ்ச்சி ஏற்படும்? அந்த ஒரு பாலம் மாதிரி அந்த மாட வீதியை தாண்டறதுக்கு உண்டான ஒரு இது இருக்கும். ஏன்னா அந்த இணைப்பு பாலம் இருக்கும். எல்லாருக்கும் நான் சொல்றது புரியுதா? ஏதோ அடியன் மட்டும் பேசிட்டு கிடையாது. அந்த பிரிட்ஜ் மாதிரி இருக்கும். அது வந்த உடனே மக்களுக்கு ரொம்ப சந்தோஷம். ஏதோ கோயிலுக்குள்ள போற மாதிரி ஒரு சந்தோஷம் வரும், மகிழ்ச்சி வரும். அதை தாண்டினோம்னா அப்படியே மதில் சுவரை ஒட்டி நம்ம நடந்துகிட்டே போகலாம். ஏன்னா அதுக்கப்புறம் 2 மணி நேரமாகவோ 3 மணி நேரமாகவோ தெரியாது, அது வேற. ஆனா அப்போ ஒரு மகிழ்ச்சி. கோயில் பக்கத்துல வாசல இருந்து வைகுண்டம் காப்பலஸ் இருந்து வெளியே வந்துட்டோம், அந்த கூண்டுல இருந்து வெளியே வந்துட்டோம். என்ன அப்படி ஒரு மகிழ்ச்சி. அப்படி வரும்போது அந்த 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 இதை தாண்டின உடனே அந்த அந்த இணைப்பாளத்தை தாண்டின உடனே கீழே இறங்கின உடனே வலது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா பெரிய திருமலை நம்பிகள் சன்னதின்னு ஒன்று இருக்கும். ஏன்னா நம்ம பக்கத்தில் போக முடியாதப்ப அப்ப அங்கிருந்து சேமிச்சுக்கணும். நம்ம பெரிய திருமலை நம்பிகள் யாருன்னா சாட்சாத் பரபிரம்மமான ஸ்ரீமத் வெங்கடேச பெருமாளுடைய தந்தை அப்படின்னு சொல்றாங்க. என்ன அப்படி அந்த அளவுக்கு மிக மிக மகத்துவம் மிக்கவர் அந்த பெரிய திருமலை நம்பிகள். ஏன்னா இன்னைக்கு நம்ம வண்டி வாகனங்கள் அவ்வளவு சாலைகள் அருமையா ஒரு நாள்ல போயிட்டு இறங்கிடுறோம். நம்ம அந்த காலத்துல காட்டுப்பாதை, பல ஜந்துக்கள் விஷ ஜந்துக்கள் நிறைந்த அந்த கடும் காடாக இருந்தது திருமலை திருப்பதி. அப்ப இவர் மட்டுமே பெரிய திருமலை நம்பிகள் மட்டுமே கீழ் திருப்பதியிலிருந்து மேல் திருப்பதியிலேயே வாழ்ந்து பகவானுக்கு தீர்த்த கைங்கரியம் செய்தவர் பெரிய திருமலை நம்பிகள். எப்படி இருக்கும் பாருங்க. இன்னைக்கு காலத்துல பக்தி என்பது எப்படியோ ஒரு நொடியில சுலபமா பண்ண வேண்டி இருக்கிறதுனால, பண்ண முடிகிறதுனால அதனுடைய மதிப்பு நமக்கு தெரிகிறது இல்லை. அந்த காலத்துல அவ்வளவு கஷ்டப்பட்டு மிக மிக மகிழ்ச்சியாக மன உகப்போடு கைங்கரியம் செய்திருக்கிறார்கள் அந்த காலத்திலே. அந்த பெரிய திருமலை நம்பிகளுடைய மருமகனார் தான் ஸ்ரீமத் பகவத் ராமானுஜர். தன்னுடைய தாய் மாமனான குருவான பெரிய திருமலை நம்பிகளிடம் இங்கே இருந்து ஸ்ரீரங்கத்திலே இருந்து என்ன அங்க திருப்பதிக்கு நடையா நடந்து போய் கீழ் திருப்பதியில இருந்து அவர் மேல் திருப்பதியிலிருந்து கீழே இறங்கி வருவாராம் பெரிய திருமலை நம்பிகள். தினப்படி ராமாயணம் சொல்லி தர்றதுக்கு அங்க தீர்த்த கைங்கரியம் முடிச்சுட்டு தினப்படி கீழே இறங்கி வந்து சொல்லி கொடுத்துட்டு, எதை சொல்லி கொடுத்துட்டு, பிஎஸ்சி எம்பிபிஎஸ் பிஇ போல ராமாயணத்தை சொல்லி கொடுத்து விட்டு மறுபடியும் திரும்பி மலைக்கு செல்வாராம். அது வரைக்கும் 1 வருட காலம் இராமாயணத்தை இந்த பக்தி என்னும் பக்தி வெள்ளத்தை பருகி இருக்கிறார் ஸ்ரீமத் பகவத் ராமானுஜர். கீழ் திருப்பதியில இருந்தனா எப்படி இருக்கும் இந்த ராமாயணம்? ஒரு பாடம் போலே ராமானுஜர் படித்திருக்கிறார், கல்வி போலே அப்படின்னு சொல்லி போற்றுகிறார்கள். அதை தான் இந்த பாத்திரத்தில் போட்டுறாங்க. ராமானுஜரை படிகொண்ட கீர்த்தி ராமாயணம் என்னும் பக்தி வெள்ளம் குடிகொண்ட கோயில் ராமானுஜன் அப்படின்னு சொல்லி ஒரு பொருளுடைய மதிப்பு எப்படி நமக்கு தெரியும்?
ஒரு பொருளுடைய மதிப்பு. இப்ப இந்த பூ மணக்குது, என்ன இந்த பூ மணக்குதுன்னா அந்த பூவை கையில வாங்கி நம்ம முகர்ந்து பார்த்தா தானே அந்த பொருளுடைய மதிப்பு தெரியும். இல்லை யாரோ தலையில வச்சிருந்தா அந்த வாசம் நமக்கு வந்தா அந்த மதிப்பு தெரியும். அதுபோல ஒரு அனுபவம் என்பது ஒருத்தருடைய அனுபவம் கிடையாது. ஒரு பொருளை வைத்துக்கொண்டோ மற்றவர்களுடைய அனுபவத்தை வைத்துக்கொண்டுதான் நாம் அந்த பொருளின் மதிப்பை உணர முடிகிறது. சும்மா இல்லைங்க, சும்மா ரோட்ல போற கீழே கிடக்கிற ஏதோ ஒரு கல்லை எடுத்து ஒருத்தர் இப்படியே பார்த்துக்கிட்டு இருப்பாரு. என்ன பார்த்துக்கிட்டு இருந்தா பின்னாடி இன்னொருத்தர் வருவான், அவன் அப்படியே பார்ப்பான். என்ன அது அந்த பொருள் என்னன்னே நமக்கு தெரியாது. ஆனால் ஒருத்தர் பார்க்கக்கூடிய பொருள் ஏதோ அதிசயமாக அற்புதமாக அவருடைய முக பாவனையிலே தெரிந்தால் நாமும் மயங்கி அவர் பின்னாலே போய்விடுவோம். என்ன ஒண்ணுக்கும் இல்லாத ஒரு திரைப்படம், என்ன இப்படி நடக்கிற விஷயம் தான், ஒண்ணுக்கும் பிரயோஜனம் இல்லாத திரைப்படம் ஓஹோன்னு ஓடிடும். ஏன்னா தியேட்டர்ல வந்து 150 நாள் அப்படியே வெற்றி பெற்ற திரைப்படம் சொல்லிடுவாங்க. அந்த படத்தை பார்த்தா என்ன விஷயம்னே தெரியாது, ஒரு வண்ணாட்டி இருக்காது இல்ல. ஆனா அதை போய் பெருசா சொல்லிடுவாங்க. அப்படின்னா ஒரு பிரச்சாரம் பண்றது மூலமாக, ஏன்னா மக்களுக்கு ஒரு மார்க்கெட்டிங் தான், எல்லாம் மார்க்கெட்டிங் தான் பண்றது மூலமாக உபயோகம் இல்லாத ஒரு வெத்து பொருள் கூட பயங்கரமாக தெரியுது. அப்படி சொல்லும்போது பகவானுக்கு பிரச்சாரம் பண்றதுல என்ன குறைச்சல் நமக்கு? ஏன்னா அப்பேற்பட்ட அந்த ருச்சியை ராமானுஜர் கண்டதை நாமும் பரப்ப வேண்டும் மக்களுக்கு என்பதனால் தான் அடியேன் இந்த பாசுரத்தை குறிப்பிட்டு சொன்னேன். இப்பேற்பட்ட இந்த ராமாயணம் ஏன் சொன்னேன்னா, ராமராஜ்யம் எப்படி வரும்னா இந்த சாப்ட்வேரை புதுப்பிக்கணும். அதை பக்தி வெள்ளமாக இந்த ராமானுஜர் பருகியதை நாமும் கேட்டு அவர் பருகியது போல சிறிது சிறிதாவது வாழ்க்கையில் அவ்வப்போதே பருகிக் கொண்டே வர வேண்டும், ஒரு மருந்து போலே. ராமானுஜர் சும்மா கேட்கல, கீழே இருந்து கீழ்த்தரப்பிலிருந்து 18 தடவை ராமானுஜர் இந்த ராமாயணத்தை கேட்டிருக்காரு. யோசனை பண்ணி பாருங்க, நம்ம 1 மணி நேரம் கேட்கறதுக்கே இவ்வளவு யோசனை பண்றோம். என்ன வீட்டில் இந்த சீரியல் ஓடிடுமோ, என்ன இந்த நண்பர் ஏதோ ஒரு சிற்றுண்டி சாலைக்கு போடும் சொன்னாரே அவரு காணாம போயிடுவாரோ அப்படின்னு பல சிந்தனைகள் நமக்கு காணாம போயிருமோன்னு ஓடிக்கிட்டு இருக்கு. இப்பேற்பட்ட சூழ்நிலையிலே அவர் 18 தடவை 1 வருட காலம் தங்கி இருந்து கீழ்த்திருப்பதிலே தங்கி இருந்து இந்த ராமாயணம் என்னும் பக்தி வெள்ளத்தை பருகி இருக்கிறார். என்ன சாதாரண விஷயமா? அவரு அந்த ராமாயணத்தை கேட்டது எங்கன்னா, அலிப்பிரி வழியா நம்ம வந்து மலை ஏறுவோம், இது நடக்கிறவங்களுக்கு தெரியும். ஏறும்போது அங்கே ஒரு புளிய மரத்தடி இருக்கு, அந்த புளிய மரத்தடிக்கு கீழே உட்கார்ந்து தான் ராமானுஜர் இந்த ராமாயணத்தை கேட்டிருக்கிறார். குருமுகமாக பெரிய திருமலை நம்பிக்கையிடமிருந்து இந்த வரலாறு செய்தி. இப்பேற்பட்ட ராமாயணத்திலே ஒவ்வொரு பிரஜைக்கும் அந்த நோக்கத்தின்படி அந்த ஆசையின்படி வாழ்ந்திருக்கிறார்களாம் ராமாயண காலத்திலே. அப்படின்னா எல்லாருமே வந்து வெள்ளை மனதோட தூய எண்ணத்தோட இருந்திருக்கிறார்களா? அப்படி கிடையாது. ஏன்னா ராமாயணத்துல முக்கிய நிகழ்ச்சி யாருன்னா, ராவணன் வாழ்ந்து கொண்டு இருக்கிறான். ஏன்னா ராவணன் ஒரு எல்லையிலே வாழ்ந்து கொண்டு எல்லா சேட்டைகளையும் செய்து கொண்டு இருக்கிறான். என்ன ராமாயணத்திலே அப்படி இருக்கும்போது அதுவும் ராமனுடைய ராஜ்யத்தில் தானே வருது. நம்ம யோசிக்கணும் கொஞ்சம். ராமன் இருந்த காலத்திலேயே ராமனையே சந்தேகப்பட்டவர்களும் வாழ்ந்திருக்கிறார்கள். என்ன ராமனையே சீதையும் சந்தேகப்பட்ட ஒரு வண்ணானும் வாழ்ந்திருக்கிறான். அப்படின்னா ராமராஜ்யத்தில் எல்லாத்துக்கும் நம்ம என்ன டிக் போட்டுட்டே வந்துடலாமான்னா கிடையாது. ராமன் இருந்த காலத்திலையும் அனைத்து அநியாயங்களும் அனைத்து அக்கிரமங்களும் எல்லாமே இருந்திருக்கு, எதுவுமே வந்து மாறல. இன்னைக்கு கலியுகத்தில் அப்பவாச்சும் எது தவறு எது சரி என்று பிரிச்சு பார்க்கக்கூடிய வகையில இருந்திருக்கு. இன்னைக்கு எப்படின்னா தவறையே சரி என்று சொல்லி வாழ ஆரம்பிச்சிட்டோம். ஏன்னா எப்படி இருக்கும் பாருங்க, இன்னைக்கு தவறையே இதுவும் சரிதான், இதைவே ஒத்துக்கிட்டு நம்ம வந்து வாழ வேண்டியதாங்கிற நிலைமைக்கு இன்னைக்கு நாம எல்லாம் தள்ளப்பட்டிருக்கோம். உதாரணத்துக்கு ஒன்று சொல்றேன். ஒரு காலத்துல என்ன அந்த லாகிரி வஸ்து போதை பொருள் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த போதை வஸ்துக்கள் சாப்பிட்ற கடைகள் ஒரு 40 வருடங்களுக்கு முன்னாடி, ரொம்ப பழசெல்லாம் கிடையாது, ஒரு 30-40 வருடங்களுக்கு முன்னாடி அந்த கடைகள் எல்லாம் வந்து ஊருக்கு வெளியில் இருக்கும். அப்படின்னு சொல்றது கரெக்டு தானே? சரிதானே? சிரிக்கிறாரு. நம்ம பத்தி பேசல, பொதுவானதை பத்தி பேசிட்டு இருக்கேன். அந்த கடைகள்லாம் ஒதுக்குப்புறமா இருக்கும். என்ன ஏதோ ஒரு இடத்துல நம்ம ஊரை விட்டு வெளியே போனாதான் ஆத்தங்கரை ஓரமா அதை பார்க்க முடியும், ஊருக்குள்ள எல்லாம் பார்க்க முடியாது. என்ன அப்படி இருந்தது. இன்னைக்கு ஒரு காஃபி டீ சாப்பிட போற கடைக்கு போனோம்னா அதுக்கு பக்கத்திலே இருக்கு. என்ன
கோயில் பக்கத்திலே இருக்குங்க. அந்த அளவுக்கு ஒரு தேவையில்லாத ஒரு ஒதுக்கப்பட வேண்டிய விஷயங்கள் எல்லாம் நமக்குள்ள புகுந்து கிடக்கு இன்னைக்கு. அப்படின்னா எவ்வளவு நம்ம அதை வடிகட்டணும், எவ்வளவு வடிகட்டணும். இது உதாரணத்துக்கு ஒரு விஷயம் மட்டும் கிடையாது. ஊர்ல இருக்கிற ஏனைய விஷயங்கள் ஏக்கச்சக்க விஷயங்கள், எது நல்லது கெட்டதுன்னு பிரிச்சு பார்க்க கூட நம்மளால முடியாது. சூது வாதுங்கிறதே நமக்கு தெரியாது. அந்த அளவுக்கு இன்னைக்கு உள்ள இந்த துர்குணங்களும் துர்ச்செயல்களும் புகுந்து விட்டன. அப்ப அதை நம்ம வடிகட்டணுமா இல்லையா? அந்த வடிகட்டிக்கு ஒரு சாதனம் வேணுமா இல்லையா? இன்னைக்கு நீர் வடிகட்ட வேண்டியிருக்கு. இன்னைக்கு நீரை நேரா போய் ஆத்துல போய் இறங்கி பானையில எடுத்து நீரை கொண்டு வந்து பருக சொன்னா எவனாவது பருவானா? அடியே சமீபமா நல்ல வெள்ளம் ஓடிக்கிட்டு இருக்கிற நேரத்துல போய் அங்கே குளிச்சுட்டு வந்தேன். ஒரு தடவை நண்பர் கேட்டார், ஏன்டா சாக்கடையில போய் குளிக்கிற அப்படின்னு. அது நல்லா ஓடிக்கிட்டு இருக்குப்பா, அது சாக்கடை கிடையாது, அதுக்கப்புறம் தான் அதை கலக்கிறாங்கன்னு சொல்லும்போது, இந்த ஆற்று நீருக்கு ஒரு தன்மை இருக்கிறது. எதை நாம் கழிவாக கொட்டினாலும் அந்த உருண்டு புரண்டு போடும் ஆற்றிலே இருக்கிற மண் அதை சுத்தம் செய்துவிடும். அந்த ஆடு ஓடுற வேகத்துல அந்த கழிவெல்லாம் ஒதுங்கிருமா, அதுல இருக்க மீனெல்லாம் அதை தின்னுடுமா. அது ஒரு சிறிது நேரம் கழித்து பார்த்தோம்னா நீர் சுத்தமாயிருமா. அது ஆற்றினுடைய தன்மை. அப்படி இருக்கும்போது கம்பர் போற்றுகிறார் இந்த அயோத்தியா மாநகரத்தை. எப்படி போற்றாரு கம்பர்? கம்பர் போற்றும் போது போற்றுறது அந்த ஊரினுடைய, அந்த நகரத்தினுடைய நீர்வளத்தை போற்றுகிறார் கம்பர். எப்படி போற்றுகிறார்னா, அந்த ஆற்று எப்படி இருக்குன்னா, நல்ல கருமேகங்கள் அது நல்ல உஷ்டமாகி சூரிய வெளிச்சத்திலே அந்த சூரிய கிரணங்கள் உள்ளே புகுந்து அது சிவபெருமானை போல இருக்கிறதாம். ஏன்னா சிவபெருமான் பொன்னிறத்தவன், வெள்ளை நிறத்தவன். அந்த சிவபெருமான் தகிக்கின்ற தன்மை உடையவன். அதுபோல அந்த ஆற்றுக்குள்ளே அந்த சூரிய கதிர்கள் உள்ளே புகுந்து அந்த நீர் வெப்பமாகி மேலே போய் கண்ணரை போலே மேகமாகி மழையாக அந்த ஊர் முழுவதும் பொழிகிறதாம் என்று சொல்லி கம்பநாடார் போற்றுகிறார் அந்த நீர்வளத்தை. எப்படி இருக்கும் பாருங்க. அந்த நீர்வளத்தில் எப்படின்னா, எருமைகள் போய் உட்காருமா, எருமைகள் போய் கூட்டமா சேர்ந்து ஒரு இடத்துல போய் உட்கார்ந்துருமா, எந்திரிக்கவே எந்திரிக்காதுமா, அவ்வளவு சுகமா அனுபவிக்குமா. அதை பார்க்கும்போது அந்த மேக கூட்டங்களே, கருமையான மேக கூட்டங்களே அந்த ஆற்றுல அப்படியே அமர்ந்திருப்பது போல காட்சி அளிக்குமா. அந்த ஆற்றிலே தேனாரும் பாலாரும் ஓடுமா. உண்மையிலேயே தேனாரும் பாலாரும் ஓடுறதா? இங்க போய் பார்த்தோம்னா எல்லா கழிவுகளையும் அந்த நீர்ல தான் கலந்துகிட்டு இருக்காங்க. அன்னைக்கு தேனாரும் பாலாரும் ஓடிக்கிட்டு இருக்குன்னு சும்மா சொல்லல கம்பர், உண்மையிலே நடந்திருக்கு. அங்க கரும்பு ஆலைகள் அந்த காலத்திலே நிறைய இருக்குமா. அந்த கரும்பு ஆலைகளுக்கே சாராக பிழிக்கப்பட்டு மீதமுள்ள கரும்பு சாறுகள் அந்த ஆற்றிலே கலக்கப்படுமாம். எப்படி இருக்கு பாருங்க. இன்னைக்கு நம்ம என்னத்தை கலந்துகிட்டு இருக்கோம், அவங்க என்ன கலந்துருக்காங்க? கரும்பு சாத்தையே கலப்பாங்களாம் ஆற்றிலே, சரையூ என்ற மகா நதியிலே என்று போற்றுகிறார்கள். பால் வளம் நிறைந்த ஊராக இருக்குமாம். எங்கு பார்த்தாலும் பசுக்கள் நிறைந்து காணப்படுமாம். என பசுக்களிலே கறந்த பால் மீதம் ஆற்றிலே சேர்க்கப்படுமாம் என்ற அளவுக்கு பால் வளமும் நிலவளமும் நிறைந்து காணப்பட்டதாம் அயோத்தியா மாநகரத்திலே இருக்கின்ற அந்த சரையூ என்ற நதியை போற்றுகிறார் கம்பநாடார். அப்படி விளக்கும் போது அப்ப எப்படி ராமராஜ்யம் இருந்திருக்கும்? ராமராஜ்யம் சொல்லும் போது ராமன் வாழ்ந்த போது மட்டும் இருந்த ராஜ்யம் கிடையாது. ராமர் அந்த தசரத சக்கரவர்த்திக்கு மகனாக பிறக்க வேண்டும் என்று முடிவெடுத்து வைகுண்டத்திலே இருந்து இறக்கி இருக்கிறான் என்று கம்பநாடாரும் சரி வால்மீகி பகவானும் சரி போற்றுகிறார்கள். அப்ப என்ன அர்த்தம்? இந்த ஊருக்கு நாம் ஒரு அதிபதியாக, ஒரு சக்கரவர்த்தியாக பிறக்க வேண்டும் என்று தேர்ந்தெடுத்து பிறந்த ஊர் தான் அயோத்தியா மாநகரம். எப்படி இருக்கும் பாருங்க. அடியேன் சொல்றது என்னன்னா, இது ராமன் மனிதனா கடவுளான்னு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி பேசிக்கிட்டு இருந்தேன். என்ன ராமன் மனிதனா கடவுளான்னு சொல்லி. ராமன் மனிதனாக பிறந்த கடவுள். ராமன் சாதாரண மனிதன் கிடையாது, மனிதனாக பிறந்த கடவுள் தான் ராமன். அப்படின்னா எப்ப ராமர் பிறந்திருக்காருன்னா, பிரஜைகள் இந்த ஊர் நலமாக இருக்க வேண்டும், இந்த நாடு இந்த உலகம் அனைத்தும் செழிப்பாக இருக்க வேண்டும், நன்மைகள் நடக்க வேண்டும், தீமைகள் ஒழிய வேண்டும் என்று சொல்லி மக்கள் போய் பிரார்த்தனை பண்ணியிருக்காங்க. தேவர்கள் எல்லாம் போய் அங்க வைகுண்டத்திலே அந்த திருப்பார் கடலிலே போய் பிரார்த்தனை பண்ண பிறகு அந்த ஸ்ரீமன் நாராயணனான பள்ளி கொண்ட பெருமாள் பார்க்கடலிலே சயனித்துக் கொண்டு நான் வருகிறேன்
எப்படி நான் வருகிறேன், உங்களை காக்க, தேவர்களை காக்க நான் வருகிறேன். ஏன்னா அயோத்தியா மாநகரம் என்பது எப்படி ராமன் அதை தேர்ந்தெடுத்திருக்கிறார் என்றால், அயோத்தியா மாநகரத்தின் மேலே யாரும் படையெடுத்ததில்லையா. அதனால தான் அந்த ஊர் பேரே அயுத்தா அப்படின்னு பேரு. செய்யப்படாத ஒரு தேசம் அப்படின்னா கோசல தேசத்தின் தலைநகரான அயோத்தியா மாநகரம். இதான் அயோத்தியா மாநகரத்துடைய பொருள். அதை முதல்ல தெரிஞ்சுக்கணும். அயோத்தியா மாநகரத்தில் யாரும் போய் சண்டை போட்டு ஜெயிக்க முடியாது. ஏன்னா அதனுடைய மறுபெயர் அபராஜிதா என்று பெயர். அபராஜிதா. நமக்கு அபராஜிதான்னு சொன்ன உடனே யாரு ஞாபகம் வருவாரு? என்னம்மா உங்களுக்கு யாரு ஞாபகம் வர்றாங்க? கள்ளழகர். அது அபரஞ்சி. அது அபரஞ்சி. அது அபரஞ்சின்னா அது ஒரு உலோகம். அது ஒரு 5 உலோகம் சேர்ந்தது அபரஞ்சி. அபரஞ்சின்னு சொல்லுவாங்க. அது கோல்டு. அது வேற. அபராஜிதான்னு சொன்ன உடனே பெண்களுக்கு பேர் பொதுவாக வைப்பாங்க அபராஜிதான்னு சொல்லி. ஒரு நிறுவனமும் அபராஜிதா பேர்ல இருந்தது. ஒரு வணிக நிறுவனம். அது இருந்தது. அப்படின்னா அபராஜிதா என்னன்னு பொருள் நம்ம கேட்டிருக்கோமா? அபராஜிதா என்றால் அயோத்தியா மாநகரத்தை தான் குறிக்கும். அதே போல அயோத்தியா என்றும் அபராஜிதா என்றும் சாக்கேத நிலையம் என்றும் வைகுண்டத்தை அழைப்பார்கள். வைகுண்டத்தை போய் யாராவது சண்டை போட்டு ஜெயிக்க முடியுமா? பெருமாளை போய் யாராவது சண்டை போட்டு ஜெயிக்க முடியுமா? முடியவே முடியாது. அப்படி இருக்கும்போது அந்த வைகுண்டத்தின் ஒரு பாகமாகத்தான் இந்த அயோத்தியா கருதப்பட்டது. ஆகையாலே அந்த வைகுண்டத்தின் பெயரையே அபராஜிதா என்றும் சாக்கேத நிலையம் என்றும் வைத்திருக்கிறார்கள் இந்த அயோத்தியா மாநகருக்கு. அப்பேற்பட்ட யாராலும் ஜெயிக்க முடியாத இந்த நகரத்தை தான் ராமன் பிறப்பதற்கு தேர்ந்தெடுத்திருக்கிறான் என்றால் எப்படி இருக்கும் அந்த பகவானுடைய நினைப்பு? ராமனுடைய பிறப்பு எப்படி இருக்குன்னா, அவர் பிறக்கும் போது அயோத்தியா மாநகரத்தை பத்தி இவ்வளவு போட்டுனேன் பாத்தீங்களா? அப்படியே தேன் சொரிந்த அந்த வண்டுகள மலர்ல தேன் போய் அமர்ந்து படுத்துக்கிட்டு இருக்குமா. தேன் நம்ம வண்டுகள் போய் குடிக்கும்ங்கிறது தான் கேள்விப்பட்டிருக்கோம். அந்த மலர்களே போய் வண்டு படுத்துருமானா அவ்வளவு தேனை சாப்பிட்டு களைப்பில்லை, அவ்வளவு செழிப்பா மலர்கள் மலர்ந்திருக்குன்னு சொல்லி வர்ணிக்கிறாங்க அந்த அயோத்தியா மாநகரத்தை. அப்படி இருக்கும்போது அது போல நிறைய விஷயங்கள் கம்ப நாடார் அயோத்தியா மாநகரத்தை பத்தி வர்ணிக்கிட்டே வரும்போது முக்கியமா ஒன்று சொல்றாரு, கற்பு நிறைந்த பெண்கள் வாழ்ந்த நகரம் அப்படின்னு போட்டுக்கிறாரு. அந்த நகரத்தில் கற்பு நிறைந்த பெண்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். அப்பேற்பட்ட மாநகரமாக அயோத்தியா விளங்கி இருக்கிறதுன்னு சொல்லி ஒவ்வொன்னா கம்பநாடார் பாசுரத்தில் போற்றிக்கிட்டே வர்றாரு. அப்படி போற்றிக்கிட்டே வரும்போது நமக்கு ஒரு இடத்துல எப்படின்னா, நாம எப்பவுமே இன்னைக்கு நிலைமையை வச்சு தான் எல்லாமே யோசிப்போம். உண்மையா இல்லையா? இன்னைக்கு நம்ம ஊர் எப்படி இருக்கு அப்படின்னு யோசிப்போம். நம்ம பாரத தேசத்திலே பெண்களை போற்றுகின்ற பாரத தேசம். எப்போது ஒரு ஊரின் ஒரு வீட்டின் கலாச்சாரம் அந்த தன்மை கெடுகிறது என்றால் பெண்களை வைத்துக் கொண்டுதான் அந்த வீட்டின் பெருமையே விளங்குகிறது என்று பாரத தேசம் இன்றளவும் நம்பிக்கொண்டிருக்கிறது. நம்ம கலியுகத்தில் சொல்றாங்க, நல்லா கை தட்டலாமா? இது கேட்டு சங்கோஜப்படுறீங்க, உங்களை பத்தி தானே பேசிக்கிட்டு இருக்கேன். நல்ல உற்சாகமா கையை தட்டலாம். ஏன்னா நீங்க கை தட்டுறது அடியேன் மட்டும் கேட்கறது இல்லை, இங்க இருக்க மட்டும் கிடைக்கல, உலகம் முழுக்க அந்த கேமராவில் சௌராஷ்டிரா வீடியோஸ் சேனல்ல அவங்க பதிவு பண்றாங்க. அதனால எல்லாருக்கும் கேட்கட்டும். அப்படி இருக்கும்போது ஒரு பெண்களுடைய கலாச்சாரத்தையும் அவங்களுடைய வாழ்க்கை தரத்தையும் பொறுத்துதான் ஒரு ஊரின் அந்த மதிப்பீடே இருந்திருக்கிறது. அது பாரத தேசத்துக்கு முழுக்கவும் பொருந்தும். அப்படின்னா ஒரு பெண் அவங்க எப்படி நடந்துக்கிறாங்களோ அதை பொறுத்துதான். ஒரு காலத்துல சொல்றாங்க, கலியுடைய புகுதல், கலி பகவான் சொல்லி கலிக்கே ஒரு தன்மை இருக்கு. இது கலியுகம். கலி எங்கே புகுவார்னா, பெண்கள் எங்கே அவமதிக்கப்படுகிறார்களோ, பெண்கள் எங்கே அவமானப்படுத்தப்படுகிறார்களோ அங்கே எல்லாம் கலி பகவான் புகுந்து விடுவான் என்று சொல்லி கலியுகத்தை பத்தி தன்மை சொல்லப்படுகிறது ஸ்ரீமத் பாகவதத்துல. அப்படின்னு சொல்லும்போது பெண்கள் எப்படி இருக்க வேண்டும்? பெண்களை அவமானப்படுத்தினா கலி புகுந்துருவார்னு சொல்றாங்க. இன்னைக்கு பெண்களே மான அவமானம் தெரியாம தெரிஞ்சுக்கிட்டு இருக்கும் போது எப்படி கலி புகுவாக இருப்பார் சொல்லுங்க. அப்படியே தெரிச்சு ஓடிக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு என்னம்மா, ஒரு பேட்டியை பார்த்தேன். ஒரு பேட்டி காண்பவர் ஒரு பெண்ணிட்ட கேட்குறாங்க, அம்மா கற்புன்னா என்னம்மா அப்படின்னு கேட்குறாங்க. கற்புன்னா பிளாக் அப்படின்னு சொல்றாங்க. எப்படி சொல்லுவாங்க பாருங்க, என்ன தன்மை இருக்கு பாருங்க. உண்மையில் நடக்கிற விஷயம் தான். நீங்க நான் சும்மா கதையா சொல்லல. ஏன்னா அந்த பேட்டியெல்லாம் வந்துகிட்டு இருக்கு, வலைதளத்தில் இருக்கு. கருப்புன்னா பிளாக் அப்படின்னு
அப்படின்றார். அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்கிறார். இப்படி நம்ம பதில் சொல்ல முடியும்? அப்ப அவங்களே அந்த வாலண்டரியா போய் வலையில விடுறாங்கன்னா கலியை வந்து வாங்கன்னு கூப்பிட்டு மடியில உட்கார வச்சுக்கிறாங்க கலி பகவான. அப்படின்னா ஏன் இந்த கலியுகம் இன்னும் ரொம்ப சிறப்பா எங்கேயாவது யோசிச்சு பார்க்கணும் நம்ம. அப்பேற்பட்ட இந்த கலி யுகத்திலே நாம எல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அந்த யுகம் திரேதா யுகம் அப்படின்னு சொல்லும்போது எப்படி இதை மாத்துறது, நம்ம இதை ராமராஜ்யமா எப்படி நம்ம உருவாக்குறது அப்படின்னு பார்க்கும்போது பல செய்திகள் நமக்கு வந்து தேவைப்படுகிறது. இன்னைக்கு வந்து நம்ம இன்னைக்கு வாழ்கிற அரசியல் என்ன, இந்த சூழல்ல, இது அரசியல் சூழல், இந்த அரசியல் சூழல்ல நமக்கு யாரை தேர்ந்தெடுப்பது என்பதே ஒரு மிகப்பெரிய என்ன ஒரு ஒரு சாதனையாக இருக்கிறது, ஒரு சவாலாக இருந்து கொண்டு இருக்கிறது. அப்படி இருக்கும்போது நம்ம பக்கத்துல நம்ம அப்பா அம்மா இருக்காங்க, அண்ணன் தம்பி இருக்காங்க, தங்கச்சி அக்கா இருக்காங்க, மாமா மச்சான் அப்படின்னு இருக்காங்க. இவங்களை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கே படாத பாடுபட வேண்டியிருக்கு. என்ன, இவங்களை பத்தி புரிஞ்சுக்கிறதுக்கே படாத பாடுபட வேண்டியிருக்கு. திடீர்னு கோச்சுக்குவாங்களோ, திடீர்னு வராம இருந்துருவாங்களோ விசேஷத்துக்கு அப்படின்னு பயப்பட வேண்டியிருக்கு. அப்படி இருக்கும்போது பொதுவான விஷயம், ஒவ்வொருத்துக்குன்னு ஒரு கடமை இருக்கு. அடியேன் எப்பவுமே சொல்லுவேன், என்னதான் நம்ம வாய் வார்த்தையில சண்டை போட்டிருந்தாலும் கோபிச்சுக்கிட்டு இருந்தாலும் ஒரு பொது காரியம்னு வரும்போது கடமைன்னு ஒன்று இருக்கிறது. என்ன, பொது காரியம்னு வரும்போது கடமைன்னு ஒன்று இருக்கிறது. அந்த கடமைக்காக இது போன்ற அரசல் புரசல் விஷயங்கள் எல்லாம் தள்ளி வச்சுட்டு இறங்கி வேலை பார்க்கணும். அதான் ரொம்ப முக்கியம். அது அந்த காலத்துல இருந்திருக்கு. என்னதான் சண்டை, அண்ணன் தம்பி சண்டை இருந்தாலும் ஒரு வீட்டுல விசேஷம்னா அப்படியே வரிஞ்சு கட்டிக்கிட்டு வேலை பார்ப்பாங்க. என்ன, இன்னைக்கு ஒதுங்கிடுறாங்க. என்ன, இன்னைக்கு எதுக்கு அவன் அப்படித்தான் பேசினா எனக்கு பிடிக்கல, மனஸ்தாபமா இருக்கு, நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. அவனுக்கும் அந்த அண்ணன் தேவைப்படுகிறான், அவனுக்கும் அந்த தம்பி தேவைப்படுகிறான் என்பதை எல்லாம் உணர்த்துவது ஸ்ரீமத் ராமாயணம். ஒரு தம்பிக்கு எப்படி அண்ணன் தேவைப்படுகிறார், ஒரு அண்ணனுக்கு எப்படி தம்பி தேவைப்படுகிறான் என்பது தர்மத்தின் வாயிலாக உணர்த்துவது ஸ்ரீமத் ராமாயணம். இதுதான் ராமராஜ்யம். என்ன, ராமராஜ்யம் என்னமோ ஒரு அரசனுக்கு உகந்தது நினைச்சுக்கிட்டு இருக்கோம். இல்ல, இது ஒவ்வொரு இல்லத்தரசனுக்கும் இல்லத்தரசிக்கும் உகந்தது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ராமராஜ்யம் என்னமோ அந்த ஆட்சி பீடத்தில் அமர்றவர்களுக்கு மட்டும்தான் நினைச்சிட்டு இருக்காங்க. அது கிடையாது. இந்த தர்மம் ஒவ்வொரு விஷயத்திலும் ஒவ்வொரு நபருக்கும் ஒவ்வொரு அந்த இதயத்திலே பொருத்தப்பட வேண்டியது ராமராஜ்யம். அப்படின்னா ராமனுடைய வைபவத்தை கேட்கணும். இன்னைக்கு ஆட்சிக்காக ஆட்சி பொறுப்பிலே அமர்வதற்கு அண்ணனே தம்பியை கொண்டுடுவான், தம்பியை அண்ணன் கொண்டுடுவான். அப்படிலாம் நடந்திருக்கு. நான் அடியன் பொய் சொல்லல. உண்மையிலேயே நம்ம அரசர்கள்ல பாத்தீங்கன்னா இந்த விஷயமெல்லாம் அண்ணனை தம்பி கொள்றது, தம்பி அண்ணன் கொள்றது, இதெல்லாம் நடந்திருக்கு. என்ன, அப்படித்தான் இருந்திருக்காங்க. இங்க எப்படி ராமன் வாழ்ந்திருக்கிறார். இந்த அரச பதவியை, நாளைக்கு பதவி ஏற்பு விழா, அரசகுமாரனாக இருந்தவன் அரசனாக போகிறான் ஸ்ரீ ராமச்சந்திர பிரபு. இன்னைக்கு தன்னுடைய சின்னத்தாய் வாயிலாக செய்தி வருகிறது, நான் காட்டுக்கு எய்க வேண்டும் என்று சொல்லி. எப்படி இருக்கும் பாருங்க. ராமன் வந்து காட்டுக்கு போகணும், தன்னுடைய மகன் இந்த நாட்டை ஆள வேண்டும் என்று கைகேயி வரம் கேட்கிறாள். அப்படின்னு சொல்லும்போது ராமன் ஏதாவது ஒரு சங்கோஜப்பட்டு ஒரு மனஸ்தாபப்பட்டு யோசித்தோ இல்ல நாளைக்கு சொல்றேன்னு சொன்னோ பதில சொல்லிருக்கலாம்ல. அப்படி எல்லாம் சொல்லலையா. உடனே சரி அடியேன் கானகம் செல்கிறேன், தயார் அப்படின்னு சொல்லிட்டாரா. அப்பா கேட்டாரா, தசரத சக்கரவர்த்தி கேட்டாரா ராமன்ட்ட, ஏன்பா எப்படி உனக்கு மனசு வந்துச்சு? முதல்ல ராஜ்யத்தை விட்டு போறதுக்கு மனசு எப்படி வந்துச்சு, என்னை விட்டு போவதற்கு எப்படி மனசு வந்ததுன்னு வினவி இருக்கிறார் ராமனிடம். அப்படி இருக்கும்போது ஒரு ராஜ்யத்தை தனக்கே உரித்தான ஒரு பொருளாக இருக்கின்ற ஒரு பதவி நிலையை துச்சமாக மதித்து விட்டு தாய் தந்தை சொல்லை மதித்திருக்கிறான் ஸ்ரீ ராமச்சந்திர பிரபுனா எவ்வளவு பெரிய தத்துவம் அது, எவ்வளவு பெரிய மனப்பக்குவம் அது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இன்னைக்கு தாய் தந்தையர்களை மகன்கள் மதிக்கிறாங்களோ இல்லையோ, இன்னைக்கு மகன்களை பார்த்து தாய் தந்தையர்கள் பயந்து இருக்கிறார்கள். அதான் உண்மை. இவன் ஏதோ சங்கோச்சப்பட்டு நான் ஒண்ணு சொல்ல போனா என் மனைவி வந்து இருங்க அவனுக்கு தெரியும் எல்லாம், நான் பேசுறத பேச விட அது விட மாட்டாங்க. என்ன, உடனே பையன் மேல அப்படியே அப்படியே பாசத்தால பொங்கி வந்து காப்பாத்துறாங்களா. அவங்க என்ன காப்பாத்துறாங்க, நல்லது சொல்லும் போது நல்லது சொல்லணும்னு விடணும்ல, அதையும் தாய்கள் விட மாட்டாங்க. என்ன, நான் சொல்லித்தான் அவன் கேட்கணும். ஏன்னா எல்லா வீட்லயும் நடக்கிறது தான், அது அடியர் வீட்லயும் நடக்கிறது தான். என்ன, அப்படி இருக்கும்போது இந்த மனப்பக்குவம் ஒரு தந்தை தாயை எப்படி ஏற்றுக்கொள்வது, அவர்கள் சொல்லை எப்படி கேட்பது என்பதையே ஒரு பாடமாக ராமன் நமக்கு உணர்த்தி இருக்கிறான். இது என்ன காரணம்னா, ராமனுடைய அஜெண்டா வேற, ராமனுடைய காரணம், காட்டுக்கு போனுங்கிற காரணம் வேற. அது அவனுக்கு மட்டும்தான் தெரியும், நமக்கு தெரியாதுல்ல. நம்ம ஒரு சாமானியனாகத்தான் ராமனை பார்க்கிறோம்.
தர்மத்துல சாமானிய தர்மம்னு ஒண்ணு இருக்கு, என்ன சேஷ தர்மம்னு ஒண்ணு இருக்கு, விசேஷ தர்மம்னு ஒண்ணு இருக்கு, விசேஷித தர்மம்னு ஒண்ணு இருக்கு. ராமன் சாமானிய மனிதனை போலே வாழ்ந்திருக்கிறான். அது சாமானிய தர்மம். அவனை பார்த்தா மிக அழகாக இருப்பானாம் தோற்றத்திலே. கிட்டத்தட்ட 12 அடின்னு சொல்றாங்க. ராமனுடைய உயரத்தை பார்த்தா நம்ம நிலைக்கு 9 அடியோ 7 அடியோ வைக்கிறான், அதை விட உயரமா இருப்பானா. அந்த காலத்துல எல்லாமே உயரமா இருந்திருக்காங்க. ராமனுடைய அடி அந்த அளவுக்கு உயரமான தோற்றமா இருக்குமாம் ராமன். ராமனை பார்த்தாலே நமக்கு அந்த வைத்த கண் என்ன எடுக்க மனசு வராதான். இன்னைக்கு ராமனை பார்த்துட்டோம்னா அந்த ராமனை அப்படியே பார்த்துக்கிட்டே அவர் நகர்ந்து போற வரைக்கும், எப்படி நம்ம சுவாமி தரிசனத்தை பண்றோம். நம்ம ஒரு சாமி தரிசனம், சாமி திருவிதி விழா வரும்போது சாமி போயிருந்தா கூட அப்படியே பின்னாடி பார்த்துக்கிட்டே இருக்கும். அந்த அளவுக்கு ஒரு ஈர்ப்பு சக்தி ராமனுக்கு இருந்ததாம். அப்பேற்பட்ட மகத்தான ஒரு அழகிய தோற்றமாம் ராமனுடைய தோற்றம். அப்படி இருக்கும்போது அந்த ராமன் காட்டுக்கு எய்வதற்கு தயாராகி இருக்கிறான் அப்படின்னு சொல்லும்போது 2 தடவை ராமன் காட்டுக்கு போயிருக்கான் தெரியுமா? ஒன்னு தாடகையை வதம் செய்து சீதையை கைப்பிடிப்பதற்காக ராமன் விஸ்வாமித்திரருடன் காட்டுக்கு போயிருக்கிறான். மறுதொடரையும் காட்டுக்கு போகும்போது சீதை கைவிட்டு விட்டால் ராமனை. என்ன அங்க கிஷ்கிந்தா நகரத்தை அப்புறம் போய் அடைந்து அப்புறம் சீதையை மீட்டு வந்திருக்கிறார். அப்படின்னா இழந்ததை எப்படி மீட்பது என்று ராமாயணம் நமக்கு சொல்லித் தருகிறது. இழந்த ராமராஜ்யத்தை மறுபடியும் நாம் எப்படி மீட்க வேண்டும், எதற்கு நாம் ஆசைப்பட வேண்டும், எதை நாம் தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று இந்த ராமாயணம் நமக்கு பாடமாக சொல்லித் தருகிறது. அப்படின்னா இந்த ராமராஜ்யத்தை எப்படி நாம் நம்முடைய வாழ்க்கையிலே புகுத்திக் கொள்ள வேண்டும் அப்படின்னா, ஒரு பொருள் காணாமல் போய்விட்டதுன்னா அதை எப்படி நாம் மீட்டு கொண்டு வருவது என்பது நம்முடைய வாழ்க்கையில சாதாரணமா தொலைஞ்ச நட்டு நகைகள் பணம் இதை பத்தி பேசல. முக்கியமா இதுல பேசப்படுவது நம்முடைய மானம், நம்முடைய கௌரவம், நம்முடைய கலாச்சாரம், நம்முடைய பண்பாடு. இதுல எங்க தொய்வு வருதோ, ஏன்னா எங்க கொஞ்சம் கொஞ்சம் குறைபாடு ஏற்படுதோ அதையெல்லாம் சரி செய்து கொள்ள வேண்டும் என்றால் இந்த ராமனை நாம் கற்க வேண்டும், இந்த ராமராஜ்யத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லும்போது சீதை தொலைஞ்சிட்டா. சீதை கானகத்துல போய் ராவணன் அபகரிச்சுட்டு போயிட்டான்னு இன்னைக்கு காலத்துல என்ன கருமாதி பண்ணிட்டு வேற ஒரு பொண்டாட்டியை மணந்துக்குவாங்க. அந்த அளவுக்கு தான் இன்னைக்கு போயிட்டு இருக்கு. என்ன தொலைஞ்சதா இருக்கட்டும், இனிமே வேணாண்டான்னு சொல்லி புது தம்பதியை பார்த்து நம்ம என்ன கல்யாணம் பண்ணிக்கலாம். அந்த அளவுக்கு தான் இன்னைக்கு உலகம் போயிட்டு இருக்கு. ராமன் அப்படி செய்யவில்லையே. கலங்கிய மரத்தரனாக ராமன் இருந்து கொண்டு, ஆனால் வீரத்திலே கலங்காதவனாக இருந்து கொண்டு தொடர்ந்து சீதையை தேடி கண்டுபிடித்து மீட்டு வந்திருக்கிறான் ராமன். அப்பேற்பட்ட சத்திய சக்கரவர்த்தி திருமகன் ஸ்ரீ ராமச்சந்திர பிரபு. அதுல ஒரு பாடம் நமக்கு கிடைக்கிறது. அப்படி இருக்கும்போது இந்த ராமாயணத்துல சகோதரர்களின் தர்மம் ராமன் ஒரு படினா அந்த ராமன் சாமானிய தர்மம்னு சொல்றாங்க. அவரை விட விசேஷமான தர்மம் சேஷ தர்மம் யாருன்னா லக்ஷ்மணன். சேஷன் அப்படின்னா ஆதிசேஷன் கேள்விப்பட்டிருப்பீங்க. என்ன ஆதிசேஷன் யாருன்னா பகவானுக்கு படுக்கையாக சேவை செய்து கொண்டிருக்கிறோம் அனந்தாழ்வான். அவன் தான் ஆதிசேஷன். சேஷன்னா அடிமைன்னு அர்த்தம். நம்ம ஆளுங்க சேஷன்னா ஒரு காலத்துல அந்த எலெக்ஷன் இது அவர் தான் தெரியும் எல்லாருமே. என்ன சேஷன்னா அவர் தான் ஞாபகம் வருவார். ஏன்னா நமக்கு பெயர் அளவு தானே, மனிதர்கள் அளவு தானே தெரியுது. ஆனா அர்த்தத்தை புரிஞ்சுக்கணுமா இல்லையா? சேஷன்னா சேவகன், முதல் சேவகன் அர்த்தம். அதான் சேஷன். உதாரணத்துக்கு சொல்றேன், நம்ம சிஷ்யன்னு சொல்றோம். அந்த சிஷ்யனுங்கிற வார்த்தையே குருவுக்கு சேவை செய்பவன்கிறதுனால சிஷ்யன். அது சேஷன்ல இருந்து மொழிபெயர்ப்பட்ட வார்த்தை தான் சிஷ்யன். இன்னொரு உதாரணமும் சொல்றேன். நம்ம ஒரு பொருள் வாங்க போனோம்னா புதுசா ஏதாவது ஒரு ஷாம்போ இல்ல ஒரு எண்ணெய் இதோ வந்திருக்குன்னா முதல்ல என்ன பண்ணுவோம், அந்த சேஷேவை கொடுப்பா அப்படின்னு கேட்போம். ஏன்னா குட்டியா இருக்கும் ஒரு பேக்கெட்ல, அது என்ன சொல்லுவோம் சேஷே. அவன் ஆங்கிலத்துல சேஷனை சேஷே ஆக்கிட்டான். என்ன சேஷே கொடுப்பா அப்படின்றான். அந்த அளவுக்கு நம்ம மொழியும் ஞானமும் உலகம் பூரா பரவி இருக்கு. இந்த சேஷேங்கிறது ஆங்கில வார்த்தை, நம்ம வார்த்தை கிடையாது. ஆனா அந்த சேஷேங்கிற வார்த்தை நம்ம வார்த்தையில இருக்கு, நம்ம சம்ஸ்கிருத மொழியில இருக்கு. அந்த சேஷே அது சேஷ தர்மம். அந்த சேஷ தர்மத்தை யார் கடைபிடித்திருக்கிறார் என்றால் அண்ணனுக்கு எப்போதுமே சேவை செய்து கொண்டிருக்கிற லக்ஷ்மணனாக அந்த சேஷ தர்மத்தை கடைபிடித்திருக்கிறான் லக்ஷ்மணன். அவனை அனந்தாழ்வான் ரூபமாக இளையாழ்வான் என்றும் போற்றுவார்கள். லக்ஷ்மணன் இளையாழ்வான் போற்றுவாங்க. அந்த அளவுக்கு சேஷ தர்மம். இன்னொரு தர்மம் இருக்கு, விசேஷ தர்மம். விசேஷ தர்மம் என்ன,
பகவானுக்காக வாழ்வதை விட பகவான் சொன்னபடி வாழ்வது ரொம்ப முக்கியம். அப்படின்னா காட்டுக்கு நான் எய்கிறேன், நீ ஆட்சி பீடத்திலே இந்த அயோத்தியா மாநகரத்தை, இந்த கோசல தேசத்தை ஆழ்வாயாக என்று சொல்லி பரதன்ட்ட சொன்ன உடனே பரதன் மறுப்பே தெரிவிக்கலையாம். என்ன, அவர் ராமனுடைய பாதுகையை எடுத்துக்கொண்டு அதற்கு பட்டாபிஷேகம் செய்து கொண்டு இந்த ஆட்சி பீடத்திலே ஆட்சி செய்தாராம் இந்த கோசலை தேசத்தை பரதன். அப்படின்னா பகவான் சொன்னபடி, சாஸ்திரப்படி, என்ன, கலாச்சாரத்தின்படி வாழ நாம் முயல வேண்டும். அது விசேஷ தர்மம் என்று போற்றப்படுகிறது. இன்னும் ஒன்று விசேஷ தர தர்மம்னு சொல்லுவாங்க. விசேஷ தர தர்மம் அது எப்படின்னா, அப்படிப்பட்ட அந்த பகவானுடைய சொற்படி இருக்கும் பாகவதனாக இருக்கின்ற பரதனுக்கு சேவை செய்வதுதான் சத்ருக்கணனுடைய தர்மம். ராம, லக்ஷ்மண, பரத, சத்ருக்கண அந்த அண்ணனுக்கு பரதனான எப்படி பகவானுடைய சொல்படி வாழ்ந்தானோ, ஆட்சி பீடத்திலே தன்னுடைய பகவானுடைய பாதுகையை வைத்து ஆட்சி செய்தானோ, அவனுக்கு சேவை செய்வதே தர்மமாக இருப்பதுதான் விசேஷ தர தர்மம் என்று சத்ருக்கணனை போற்றுகிறார்கள். அப்பேற்பட்ட உத்தம புதல்வராக, சகோதரர்களாக இந்த ராம, லக்ஷ்மண, பரத, சத்ருக்கணர்கள் இந்த அயோத்தியா மாநகரத்திலே பிறந்து நமக்கெல்லாம் ராமராஜ்யத்தை கற்பித்திருக்கிறார்கள் இன்றளவும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அப்படி இந்த ராமராஜ்யத்திலே ஏனைய விஷயம் நமக்கு கல்வியாக இருந்து கொண்டிருக்கிறது. முக்கியமாக சொல்லப்பட வேண்டியது தர்மம் என்ன. தர்ம, அர்த்த, காம, மோக்ஷ என்று 4 புருஷார்த்தம் நம்முடைய பாரத தேசத்திலே தமிழில் சொல்லணும்னா அறம், பொருள், இன்பம், வீடு என்று போதிக்கப்படுகிறது. இப்ப இந்த தர்ம, அர்த்த, காம, மோட்சத்தை யாராவது இதை பத்தி நம்ம கேள்விப்பட்டிருக்கோமா? நமக்கு தேவை பணம் ஈட்டுறது, பொருள் ஈட்டுறது, நல்ல சுகபோகமா அனுபவிக்கிறது, எல்லா குழந்தை குட்டிகளோட நல்ல சந்தோஷமா இருக்கிறது, அப்பப்ப கோயிலுக்கு போய் பிரசாதம் வாங்கிட்டு வீட்டில் வந்து சாப்பிட்றது, இதுதான் தெரியும். என்ன, அப்படி கிடையாது. இந்த பாரத தேசத்திலே உணர்த்தப்படுவது யாதெனில் தர்மத்தின்படி என்ன பொருள் ஈட்ட வேண்டும், என்ன தர்மத்தின்படி சுகத்தை அனுபவிக்க வேண்டும், தர்மத்தின்படி மோட்சத்தை கடைபிடிக்க வேண்டும் என்று சொல்லி தரப்படுகிறது. எப்படி இருக்கு பாருங்க. அப்படித்தான் நம்ம முன்னோர்கள்லாம், நம்ம பெரியவங்கள்லாம் சுதந்திரம் கிடைக்கிறதுக்கு முன்னாடி இருந்திருக்காங்க. சுதந்திரம் கிடைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சமூகம் செய்த தான தர்மங்கள் எல்லாம் இன்னைக்கு நினைச்சு கூட பார்க்க முடியாது. ஏன், இந்த சீதாராம ஆஞ்சநேயர் கோவிலை என்ன இன்னைக்கு நிறுவி இருக்காங்கன்னா 300 வருடங்களாக அரசர்கள் வழிபட்ட ஆஞ்சநேயர் இருக்கின்ற இந்த கோயிலை நமது சமூகத்தினரிடையே பெரியோர்களிடம் ஒப்படைத்திருக்கிறார்கள் என்றால் எப்பேற்பட்ட விசேஷ தர்மத்தை நம்முடைய சமூகத்து பெரியோர்கள் கடைபிடித்திருப்பார்கள் என்பதை சற்று யோசித்து பார்க்க வேண்டும். இந்த கோயிலை சாதாரணமா கட்டிட முடியுமா? யோசனை பண்ணி பாருங்க. அப்பேற்பட்ட விசேஷ தர்மங்களை எல்லாம் நம்முடைய முன்னோர்கள் ராமரிடமிருந்து அந்த ராமராஜ்யத்தை கற்றுக்கொண்டு இதையெல்லாம் நிறுவி இருக்கிறார்கள். எத்தனை தர்ம சத்திரங்கள், எத்தனை தர்ம சத்திரங்கள், எத்தனை வயோதிகர்களுக்கு உண்டான அந்த அன்னதான சத்திரங்கள், எத்தனை சத்திரங்கள், எத்தனை யாத்திரிகளுக்கு உண்டான சத்திரங்களை நிறுவியிருக்கிறார்கள், கணக்கே கிடையாது. இன்னைக்கெல்லாம் நம்ம வந்து எல்லாத்தையும் ஒரு சொத்து மதிப்பீடா பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஏன்னா ஒரு பொருளா இந்த இடம் எவ்வளவுப்பா, ஒரு சதுரடி இவ்வளவு போகுமா, பரவாயில்லையே அப்படின்னு பார்க்கிறான். அப்படியெல்லாம் பார்க்கக்கூடாது. தர்மம் அங்கே நடைபெறுகிறதா, ஞானம் போதிக்கப்படுகிறதா? உதாரணத்துக்கு இந்த இப்ப நம்ம அமர்ந்திருக்கோம்ல, இந்த சின்ன ஒரு வளாகம், இந்த இடத்துடைய பேரு ஸ்ரீ சீதாராம ஆஞ்சநேயர் சபை சத்சங்கம்னே பேரு. என்ன, இந்த இடத்துடைய பேரு சத்சங்கம். சத்சங்கம்னா என்னன்னா இதுதான் சத்சங்கம். இது போல பக்தர்கள் கூடி ஞான விஷயங்களை கேட்க வேண்டும், செவிமடுக்க வேண்டும், சிரவணிக்க வேண்டும், பகவத் அனுபவத்தை ஞானமாக பெற வேண்டும். இதுதான் இந்த சத்சங்கத்துடைய ஏற்பாடு செய்யப்பட்ட காரணமே. அதெல்லாம் இருக்கு, இன்னைக்கு அது நிறைவேறிட்டு இருக்கு, அது பெரும் மகிழ்ச்சி. என்ன, இது போல சத்சங்கங்கள் நடக்கின்றன, பஜனை நடக்கிறது, ஏகாதசி பஜனை இன்றும் நடக்கிறது. இந்த கோயிலுடைய பிரசித்தமே என்னன்னா ஏகாதசி குழு வந்து பஜனை பண்ணுவாங்க, என்ன பகவத் கீர்த்தனைகளை பாடுவாங்க, எல்லோரும் சந்தோஷமா அனுபவிப்பாங்க. இன்னைக்கு நம்ம பஞ்சன காலத்தில் வந்து தெருக்கள் பூரா வாகனங்களா இருக்கு. இது பார்க்கிங் ஏரியா, நோ பார்க்கிங்கே கிடையாது, ஃபுல்லா பார்க்கிங் தான். மஞ்சன காலத்துல முழுக்க பார்க்கிங்கா தான் இருக்கு. எங்க காலை கூட எடுத்து வைக்க முடியல வீட்டுல இருந்து வெளியில, அந்த அளவுக்கு பார்க்கிங் ஆகி போச்சு. அந்த காலத்துல ஒரு 30 வருஷம் முன்னாடி இப்படி கிடையாது. அங்கங்க ஒவ்வொரு
4 சக்கர வாகனம் நிற்கும், 2 சக்கர வாகனம் அப்பப்போ போகும் வரும், மாட்டு வண்டிகள் போயிட்டு வந்துட்டு இருந்த இடம் இந்த. அப்படி இருக்கும்போது பஜனைகள் வந்து இங்கே பஜனை பண்ணோம்னா இந்த வளாகம் முழுக்க கேட்குமா, இந்த ஏரி இந்த தெரு முழுக்க கேட்குமா, அந்த அளவுக்கு பஜனை பாடி மக்களுக்கு பக்தி ரசத்தை ஊட்டி இருக்கிறார்கள் பெரியவர்கள். அப்படி இருக்கும்போது இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கும் அந்த பஜனை தொடர்ந்து வாரிசுகள் எல்லாம் இன்னைக்கு வந்து பாடிக்கிட்டு இருக்காங்க, அந்த பஜனையை பாடிக்கிட்டு இருக்காங்க. பகவான் எப்படி நம்முடைய மனத்திலே புகுகிறான்? ஆண்டவன் எப்படிங்க நமக்குள்ள வருவான்? ஆண்டவன் நம்ம உள்ளத்திலே இருக்கான் அந்தர்யாமியாக. இது வந்து வேதம் சொல்கின்ற, வேதம் கற்றுக் கொடுக்கின்ற பாடம். ஆண்டவன் எங்க இருக்கான்னா 5 நிலைகள்ல இருக்கான். ஒன்னு பரத்துவம்னு சொல்லி வைகுண்டத்துல இருக்கான், இன்னும் வியூகம்னு சொல்லி திருப்பார்கடல்ல சேனிச்சுக்கிட்டு இருக்கான். இது பெருமாளுடைய இடங்கள். அடியேன் சொல்றதெல்லாம் நல்லா கேட்டுங்க. வைகுண்டம்ங்கிறது அவருடைய நித்திய விபூதியாக நிரந்தரமாக அவன் அமர்ந்து கொண்டு சேஷபீடத்திலே அமர்ந்து கொண்டு இந்த உலகத்தை எல்லாம் ஆட்டி படைத்து கொண்டிருக்கிறான் வைகுண்டத்திலே. அப்பேற்பட்ட வைகுண்டத்திலே இருந்து இறங்கி கொஞ்சம் வந்து திருப்பார்கடல்ல படுத்துக்கிட்டானா. என்ன படுத்துக்கிட்டு சும்மா படுத்துக்கிட்டே ஜெயிக்கிறவன் யாருன்னா அவன் தான். படுத்துக்கிட்டே ஜெயிச்சுக்கிட்டு இருக்கான் அவன். எல்லாத்தையும் சமாளிச்சுக்கிட்டு தேவர்களையும் அசுரர்களையும் மனித பிறப்புகளையும் என்ன ஜந்துக்களையும் எல்லாம் படைச்சு பிரம்மாவை வச்சு படைச்சு சமாளிச்சுக்கிட்டு இருக்கான் அவன். அப்ப வீகு நாராயணன் சொல்லுவாங்க, அந்த திருப்பார்கடலே சேர்த்து கொண்டிருக்கிறான். இன்னும் ஒரு ரூபம் நம்ம மனசுக்குள்ளே இருக்கான் அந்தர்யாமியாக. நம்ம உயிருக்குள்ளே உறைபவன் ஆண்டவன். கடவுள் என்று பெயர் வைத்திருக்கிறார்கள், எது தெரியுமா? அவன் இந்த உலகத்தை எல்லாம் கடந்து வைகுண்டத்திலே இருப்பதனால், அவன் கடந்து இருப்பதனாலே கட. அந்த வைகுண்டத்திலே இருப்பவன் நம் எல்லோர் உள்ளத்திலும் எல்லோர் உயிரிலும் கலந்து இருப்பதினாலே உள்ளே இருப்ப நமக்குள்ளே இருப்பதினாலே உள். ஆகையாலே கட உள் என்று சொல்கிறார்கள் கடவுளை. நம்ம கடவுளை வந்து வெறும் அங்க இருக்கிறதா பார்க்க முடியாது. நல்லா புரிஞ்சுக்க, கடவுள் என்ற வார்த்தைக்கு பொருத்தம் எதுனா நமக்குள்ளேயும் ஆண்டவன் இருக்கிறான், நமக்கு வெளியிலையும் அந்த வைகுண்டத்திலையும் அவன் அமர்ந்து கொண்டிருக்கிறான். இப்பேற்பட்ட ஆண்டவனை நாம் எல்லாம் கண்டுகிறது இல்லை. என்ன இன்னைக்கு எப்படி பார்த்தோம்னா, இன்னைக்குன்னு கிடையாது, ராவணன் கண்டுகொள்ளவில்லை. என்ன ராவணன் கண்டுகொள்ளவில்லை, கும்பகர்ணன் கண்டுகொள்ளவில்லை, இந்திரஜித் கண்டுகொள்ளவில்லை. ஏன்னா இத்தனை பேர் கண்டுகொள்ளாம அவனை சாதாரண ஒரு மனுஷ பிறப்பா நினைச்சிட்டாங்க. என்ன அப்படி கண்டுகொள்ளாமல் இருந்தது போல இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அது வந்து அங்கங்க காணப்பட்டது, இன்னைக்கு எக்கச்சக்கமா காணப்படுது. ஏன்னா கடவுள் என்ற அந்த ஒரு நம்பிக்கை நிலைமையில கூட இல்லாம இருக்காங்க. அனுபவம் அப்பதானே வரணும் அனுபவம். ஆனா நம்பிக்கை வந்து அவனை உணர்ந்து அப்புறம் தான் அனுபவிக்க முடியும். அப்படின்னா கடவுளை எப்படி நாம் மனதிலே இருப்பதை, நம் உள்ளத்திலே இருப்பதை, நமக்குள்ளே இருப்பதை, அந்தர்யாமையாக இருப்பதை எப்படி உணர்வது? நம்ம கோயிலுக்கு போய் தினப்படி கோயிலுக்கு போறோம். என்ன அர்ச்சனை தட்டை காட்டுறோம், துளசி என்ன ஒரு கற்கண்டு எல்லாம் வச்சு பூ பழம் எல்லாம் வச்சு அர்ச்சனை பண்ணிடுறோம். கடவுளை உணர்ந்துடலாமா? கேள்வி கேட்கிறேன். கடவுளை உணர்ந்துடலாமா? நமக்கு உடனே வீட்டில் வந்து கல்யாணம் நடக்குது, வீடு கட்டுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது, வியாபாரத்தில் பெரும் லாபம் கிட்டுது. என்ன ஒரு ஏக்கர்ல ஒரு நிலம் வாங்க முடியுது. கடவுளை உணர்ந்துடலாமா? ஆனா அதே நேரத்தில் ஒரு நோயும் வந்துருதுப்பா, என்ன செய்யறது? இவ்வளவு கொடுத்துட்டு பகவான் இப்படி பண்ணிட்டானே. என்ன அப்ப என்ன அர்த்தம்? ஒரு பக்கம் நல்ல தூக்கி என்ன வச்சுட்டு மாறிட்டானே என்ன அப்படின்னு சொல்றோம். அப்படின்னா கடவுளை எப்படி உணர்வது அப்படின்னு பார்த்தோம்னா, கடவுளை உணர்வதற்கு ஒரே வாய்ப்பு இது போன்ற சொற்பொழிவுகளை கேட்க வேண்டும். கடவுள் எப்படி புகுகிறான் நம் மனதிலே என்றால், இந்த காது வழியாகத்தான் புகுகிறான் பகவான். இந்த காதுல துளசி வச்சிருக்கேன் பாத்தீங்களா, காதுல பூ வச்சுக்குவாங்க பாத்தீங்களா, காதுல பூ அப்படின்னு சொல்லி ஏமாத்துறதுக்கு சொல்லிட்டு இருக்காங்க. அப்படி கிடையாது. இது போல புராண விஷயங்கள், இதிகாச விஷயங்கள் என்ன எல்லாம் கேட்கணும் அப்படின்றதெல்லாம் இந்த கேட்கிற காதுக்கு மரியாதை கொடுக்கும் விஷயமா தான் புஷ்பத்தை வச்சுக்கிறாங்க. இந்த காதுல, இந்த வலது காதுல கங்கை பெருகி கொண்டு இருக்கிறாள் என்று புராணம் சொல்லுகிறது. ராமனுடைய முன்னோர்களான பகீரதன் ஆகாசத்திலே ஓடிக்கொண்டிருக்கின்ற கங்கையை தன்னுடைய முன்னோர்கள் எல்லாம் நற்கதி அடைய வேண்டும், மோட்சம் அடைய வேண்டும் என்று சொல்லி தவம் செய்து, அதனால தான் என்ன சொல்லுவோம், ஒரு நல்ல முயற்சி, ஒரு படுபாடுபட்டு என்ன ஒரு செயல் நடக்குதுன்னா பகீரத பிரயத்தனம் சொல்லுவோம். அந்த பகீரதனை ஏன் இங்க கூட்டு வர்றீங்க? அது என்ன பகீரத? நம்மளுங்க பகீரத பிரயத்தனத்துக்கு பயங்கர பிரயத்தனம்ங்கிறான். என்ன பகீரதனை பயங்கரமாக்கிட்டான். பகீரதன்னா ராமனுடைய முன்னோர். என்ன திலீபனுடைய புதல்வரன் பகீரதன், ராமனுடைய முன்னோர்களே தான் அவங்க. அப்படி இருக்கும்போது இந்த சாகரம் என்ற இந்த கடல் வட்டி இருந்ததாம் அந்த காலத்திலே, அந்த அளவுக்கு பஞ்சமா. ஏன்னா அவங்க முன்னோர்கள் எல்லாம் சாபம் பெற்று பஸ்பமாகி விட்டார்களாம். அவங்க முன்னோர்கள் எல்லாம் அந்த நற்கதி அடைய வேண்டும் சொல்லி
அருளப்பட்டதுதான் இந்த கங்கை பூமிக்கு வந்தது. அப்படி கங்கை பூமிக்கு வரும்போது, அவ்வளவு வேகமா வரும்போது சிவபெருமான் தன்னுடைய ஜடாமுடியிலே தரித்துக் கொண்டானாம். அதனால் தான் அவனுடைய பெயர் கங்காதரன். அப்பேற்பட்ட இந்த கங்கை தரிக்கப்பட்டதை பகீரதன் மீண்டும் பிரார்த்தனை கொண்டு தாங்கள் ஜடாமுடியிலிருந்து மீண்டும் கங்கையை எடுத்து விட வேண்டும். அப்போதுதான் சாகரத்தில் வற்றி இருக்கின்ற அந்த சாகரத்தில் இருக்கின்ற தம் முன்னோர்கள் எல்லாம் மண்ணாகவும் எலும்பாகவும் கிடக்கிறார்கள். அவர்கள் மேலே இந்த கங்கை பாய்ந்து அவர்கள் எல்லாம் நற்கதி அடைவார்கள் என்பதை உணர்ந்து கொண்டு கேட்டுக் கொண்டிருக்கிறான் சிவபெருமானிடம் இந்த பகீரதன். அப்படி கேட்டுக்கொள்ளும் போது ஜடாமுடியிலிருந்து சற்று இருக்கிறார் சிவபெருமான் கருணையாலே. அப்படி ஓடிக்கொண்டிருந்த கங்கை ஜன்னு மகரிஷி என்ற ஆசிரமத்தை அடித்து சென்றதாம். அப்படி செல்லும் போது ஜன்னு மகரிஷி தன்னுடைய முகத்திலே பார்த்து கொண்டு வாயிலே கங்கையை விழுங்கி விட்டாராம். ஜன்னு மகரிஷி அந்த விழுங்கிக் கொண்டவுடன் கங்கை மறுபடியும் வெளியே வர வேண்டும் என்று இந்த பகீரதன் மறுபடியும் பிரார்த்தித்துக் கொண்டாராம். முனிவர் சிரேஷ்டரே, கங்கை எனக்கு வேண்டும், அவளால் தான் என்னுடைய முன்னோர்கள் எல்லாம் நற்கதி அடைவார்கள், சற்று கருணை காட்டுங்கள் சொன்ன உடனே இந்த வலது காதிலிருந்து கங்கையை மறுபடியும் எடுத்து விட்டாராம் ஜன்னு மகரிஷி. இது ஜன்னு மகரிஷி கோத்திரத்தினர் அனைவரும் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு செய்தி. ஆகையால் தான் இந்த கங்கை காதிலிருந்து வலது காலிலிருந்து பெருத்து கொண்டு வருவதால் இந்த காதை புனிதமான காது என்று மதித்து இந்த காதிலே பூவை சுற்றி கொள்கிறார்கள். இது ஏமாற்றப்படும் விஷயத்துக்கு ஒரு காரணமாக இன்று போதிக்கப்பட்டு எத்தனை பேர் காதல பூ வச்சுட்டான் அப்படின்னு சொல்லி ஏமாத்திக்கிட்டு இருக்கான் பாருங்க. அவன் ஏமாத்திக்கிட்டு இருக்கான். நமக்கு இந்த விசேஷம் புரியணுமா இல்லையா? இந்த புராணம் தெரியணுமா இல்லையா? நம்மளுடைய தலைவருடைய கோத்திரமும் ஜன்னு மகரிஷி கோத்திரம் தான் என்று நினைக்கிறேன். அப்பேற்பட்ட இந்த கோத்திர வைபவங்களை எல்லாம் நாம் எல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும். இன்னைக்கு நம்ம புராணங்களையும் இதிகாசங்களையும் நம்பத்தகுந்த செய்திகளாக நாம் எல்லாம் கேட்பதில்லை. ஏதோ ஒன்று நடந்திருக்குன்னு சொல்றாங்க, நம்ம கேட்டுக்கலாம் காதளவுன்னா. எல்லாமே சாத்தியம்தான், எல்லாமே சாத்தியம்தான். பகவானுடைய படைப்பிலே சிருஷ்டியிலே நடக்க முடியாதது என்று அவனுக்கு ஒன்றும் கிடையாது. நமக்குத்தான் எல்லாமே. அவன் நினைத்தால் எதை வேணா பண்ணலாம். சுனாமி வரும்னு 20 வருஷம் முன்னாடி நம்ம நினைச்சு பார்த்துருக்கோமா? கொரோனா வரும்னு ஏங்க எல்லாத்துக்கும் துணிஞ்சவங்க. நாம எதற்கு பயப்பட்டோம் பாருங்க. எல்லாத்துக்கும் துணிஞ்சவங்க. எந்த ஒரு பயில்வானையும் சரி, எந்த ஒரு ஆட்டக்காரனும் சரி, எந்த ஒரு அரசியல் சரி, எவன் வந்தா நமக்கு என்ன ராவண ஆண்டான் ராம ஆண்டான் இருந்த காலம் என்ன? ஒரு கண்ணுக்கு தெரியாத கிருமியாலே நாம் எல்லாம் அனைத்து நவத்வாரங்களையும் பொத்தி கொண்டு கடந்தோமா இல்லையா? இருந்தோமா இல்லையா? அடங்கிட்டால உண்மை நடந்தது தானே. இதெல்லாம் இதை நினைச்சு பார்த்துருக்குமா? அடியே நினைச்சு கூட பார்த்ததில்ல. இப்படி 2 மாசம் உள்ள உட்கார வச்சு அடி அடி நடிச்சு ஜெயிலை விட மோசமா பண்ணிட்டாங்களே நம்மள. இல்ல ஜெயிலே பரவாயில்ல போல, அந்த அளவுக்கு நம்மள அடக்கி வச்சுட்டால. எப்படி அடக்கி வச்சா? அந்த கிருமி எவனாவது பார்த்துருக்கோமா? அந்த படத்தை சட்டையில போட்டு அலைஞ்சவங்களும் என்ன கண்ணில் காமிச்ச அந்த படத்தையும் தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோமே தவிர அந்த கிருமியை நேரில் எவனுமே பார்த்தது இல்லைங்க. அப்பேற்பட்ட கிருமியை நம்புகிறவர்கள் இந்த கடவுளை நம்ப மாட்டேங்கிறாங்களே, இந்த கடவுளை பத்தி தெரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்களே. எல்லாத்தையும் படைக்கிறது அவன் தாங்க. அசுரனையும் படைத்தது அவன் தான், அரக்கர்களையும் படைத்தது அவன் தான், என்ன மனிதர்களையும் ஜந்துக்களையும் எல்லாத்தையும் மரம் செடி கொடி அனைத்தையும் படைத்தவன் இந்த ராமன். அப்படின்னா ராமராஜ்யம் நடக்குதா இல்லையா? இப்பவும் ராமராஜ்யம் தாங்க நடந்துகிட்டு இருக்கு. நாம புரிஞ்சுக்கிறது இல்ல. என்ன நம்ம எவனோ ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்கா, எவனோ நம்ம ஆண்டுகிட்டு இருக்கா நினைச்சோம்னா அவனை இன்னொருத்தான் ஆண்டுகிட்டு இருப்பான். என்ன இந்த உலகத்துல ஆட்சி செய்தவர்களை அவங்க தான் பெரியவங்க நினைச்சுட்டு கிடையாது. அவனுக்கு மேல கொம்பனுக்கு கொம்ப ஒருத்தர் இருப்பான். என்ன அப்படி எல்லார்களுக்கும் கொம்பனார்க்கெல்லாம் கொம்பனாக விளங்கிறவன் இந்த ராமச்சந்திர பிரபு. அப்படின்னு சொல்லும் போது இன்னைக்கு நம்ம மெம்பர்களை தேர்ந்தெடுக்க போகிறோம். எப்படி? மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட், என்ன பாராளுமன்றம். அப்படின்னா நம்ம எங்க உட்கார்ந்துருக்கோம் இன்னைக்கு? இந்த 7 உலகங்களையும் படைத்து காத்து ரட்சித்து என்ன நற்கதி அடைய செய்கின்றவன் இந்த ஸ்ரீ ராமச்சந்திர பிரபு. அவருடைய மன்றத்திலே உட்கார்ந்து கொண்டு நாம் இருக்கிறோம் என்றால் இதுதாங்க பாராளுமன்றம், இதுதாங்க பாராளுமன்றம். அப்ப நாம எல்லாம் யாரு? நாம தான் பாராளுமன்ற உறுப்பினர்கள், வேற யாரும் கிடையாது. இதுதாங்க பாராளுமன்றம்.
இந்த ராமச்சந்திர பிரபு சன்னதியில நம்ம சேவிச்சுக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு எத்தனை ஜனங்கள், எத்தனை செல்வந்தர்கள், எத்தனை பதவி படைத்தவர்கள் எல்லாம் வந்து காலில் விழுந்துட்டு இருக்காங்க. ஏன்? பதவியில உட்காரதுக்கு முன்னாடி இங்க எத்தனை பேர் தரிசனம் செஞ்சாங்க தெரியுமா? என்ன எத்தனை பேர் காலில் விழுந்துட்டு ராமச்சந்திர பிரபு வணங்கிட்டு போறாங்க தெரியுமா? ஏன் இன்னைக்கு இருக்கிற பிரதமரே பாலராமரை பிரதிஷ்டை செய்து விட்டு வணங்கி இருக்கிறார். இந்த பாராளுமன்றம், இந்த ஈரேழு உலகங்களை எல்லாம் ஆள்கின்ற ஸ்ரீ ராமச்சந்திர பிரபு தான் இன்றளவும் என்றென்றைக்கும் ராமராஜ்யத்தை நிறுவிக் கொண்டிருக்கிறார். இதுதான் ராமராஜ்யம். ராமராஜ்யத்தை நாம தான் உணரணும். அது தனியா வராது. என்ன? அது தனியா வராது. நாம தான் உணர்ந்து அந்த ராமராஜ்யத்தை நமக்குள்ளே, நம் வாழ்கின்ற இடத்திலே, இல்லத்திலும் சரி, உள்ளத்திலும் சரி, அகத்திலும் சரி, வெளியிலும் சரி, என்ன ராஜ்யம் செய்பவர்களும் சரி ஏற்படுத்த வேண்டும். ஏன் சொல்றேன்னா, இன்னைக்கு ஒரு பதவி பொறுப்பை ஏற்றுக்கிறோம்னா அந்த பதவியினுடைய நோக்கமும் மதிப்பும் நமக்கு தெரிய வேண்டும். அது ரொம்ப முக்கியம். ஒரு அரசன் ஒரு அரசாட்சி பீடத்திலே அமர்கிறான் என்றால் அவன் முக்கியமா புரிஞ்சிக்க வேண்டியது என்ன தெரியுமா? அது ஒரு ஹாட் சீட், அது ஒரு நெருப்பு நாற்காலி என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஏன் சொல்றேன் தெரியுமா? முக்கியமா புரிஞ்சுக்கணும். அந்த அரச பீடத்திலே அமர்ந்து கொண்டிருக்கும் அரசருடைய கதி என்ன தெரியுமா? கர்மா என்ன தெரியுமா? அந்த பிரஜைகள் செய்கின்ற, எப்படி வரிப்படத்திலே மட்டும் ஒரு சதவிகிதம் வருகிறதோ அதுபோல அவர்கள் செய்கின்ற பாப புண்ணியத்திலும் சதவிகிதம் அவர்களுக்கு வரியாக வந்து கொண்டிருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இதுதான் தர்மசாஸ்திரம் உணர்த்துகின்ற செய்தி. அந்த ஆட்சி பீடத்திலே அமர்வர்கள் என்னமோ சுகபோக அனுபவிக்கலாம், அதிகாரம் பண்ணலாம், எல்லாத்தையும் ஆட்டி படைக்கலாம்னு சொல்லி நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. உண்மை அது கிடையாது. அந்த ஆட்சி பீடத்திலே பிரஜைகள் செய்கின்ற துணை பாவச் செயல்களிலும் பங்கு உண்டு அந்த ஆட்சியாளருக்கு என்பதை நன்கு புரிந்து கொள்ள வேண்டும் இந்த ராமராஜ்ய செய்தியிலிருந்து. அப்பேற்பட்ட ஆட்சியாளர்கள் முன்பு எல்லாம் பயந்து ஆட்சி செய்திருக்கிறார்கள். பிரஜை ஏதாவது தப்பா பண்ணிட்டா நமக்கு வந்துருமியா அப்படின்னு நினைச்சு எல்லாரும் சரியாக கலாச்சாரத்தோடும் பண்பாடோடும் என்ன அந்த ஒரு ஒழுக்கத்தோடும் வாழ வேண்டும் என்ற அந்த போதனையை செய்து கொண்டேதான் ஆட்சியாளர்கள் ஆண்டிருக்கிறார்கள். அதற்காகத்தான் ஒரு ஆட்சியாளர் ஆள்கிறான் அரசனோ என்ன யாரோ இருக்காங்கன்னா, அரசியோ இருக்காங்கன்னா, பக்கத்தில் போதிப்பதற்கு ஆசைகளை எல்லாம் துறந்த என்ன இந்த உலகனைத்தும் நன்றாக இருக்க வேண்டும் என்று அந்த நோக்கத்தோடு இருக்கின்ற ரிஷி சிரேஷ்டர்களை பக்கத்தில் வைத்துக் கொள்வார்களாம். அவர்களுடைய உபதேசங்களை பெற்றுத்தான் அனைத்தையும் அவர்கள் செயல்படுத்துவார்களாம். ராமச்சந்திர பிரபுவுடைய தந்தையான தசரத சக்கரவர்த்தி அப்படி யாரை வைத்திருந்திருக்கிறார் என்றால் வசிஷ்டரை வைத்துக் கொண்டிருக்கிறார். வசிஷ்டர் என்றால் மகா ரிஷி. இன்னைக்கு நம்ம கல்யாணம் முடிஞ்ச உடனே எல்லாரும் என்ன பண்றோம்? வெளியில வந்து ஆகாசத்தை பார்த்து இந்த ஐயர் சொல்லுவார், இந்த அருந்ததியை பாருப்பார். வெளிச்சத்தில் அப்படியே கண்ணை குடிசு அப்படியே கண்ணு கூசும். அருந்ததியை பாருவேன். அருந்ததினா யாருன்னே தெரியாது. எங்க நம்ம சிநேகிதியா அருந்ததி கிடையாது. என்ன அருந்ததினா வசிஷ்டருடைய சகபாடி மனைவி. அவள் என்ன மனைவி தான், வசிஷ்டருடைய மனைவி தான் அருந்ததி. அப்பேற்பட்ட பத்தினி விரதை அவள், மகா பத்தினி அவள். அந்த பத்தினியை தரிசனம் செய்தால் இந்த பத்தினியாக போகும் அந்த பெண்ணுக்கும் நல்ல கதி அமையும் என்பதற்காக அந்த அருந்ததி தரிசனத்தை கொடுக்கிறார்கள் நம்முடைய பெரியோர்கள் எல்லாம். அப்படி இருக்கும்போது வசிஷ்டரை அருகாமையில் வைத்துக் கொண்டுதான் ராமச்சந்திர பிரபு ஆட்சி பீடத்திலே தன்னுடைய தசரத சக்கரவர்த்தியிலிருந்து கற்றுக்கொண்டு தானம் செய்திருக்கிறார் அப்படின்னு சொல்லும்போது, இந்த அயோத்தியா மாநகரத்திலே ராமராஜ்யம் என்பது ராமனுக்கு முன்னாலிருந்தே இருந்திருக்கிறது என்பதால் செய்தி. ஏன்னா கம்பராமாயணத்திலையும் சரி, இந்த வால்மீகி ராமாயணத்திலும் சரி, ராமன் பிறப்பதற்கு முன்றாலே அயோத்தி எப்பேற்பட்ட மாநகரம் என்று வர்ணிக்கப்படுகிறது. இப்ப அடியேன்னு சொன்ன தேனாறு பாலாறு ஓடுனதெல்லாம் ராமன் பிறப்பதற்கு முன்னால் இருந்திருக்கிறது என்று சொல்கிறார்கள் என்றால் அப்பேற்பட்ட மகாராஜ்யமாக இந்த ராமராஜ்யம் இருந்திருக்கிறது. முன்னாலும் சரி, ராமர் வாழும் போதும் சரி, இன்றும் சரி ராமராஜ்யம் தான் நடந்து கொண்டிருக்கிறது என்றால் இதுதான் சத்தியமான வாக்கு. அந்த ராமராஜ்யத்தின் படி நாம் எல்லாம் சற்று நேரம் சில விஷயங்கள் எல்லாம் அடியேன் சொல்லிக்கொண்டே வந்தேன். இதுல முக்கியமா நம்ம வாழ்க்கையில நம்ம பொருத்திக்க வேண்டியது தான தர்ம என்ன அதெல்லாம் இருக்கு. என்ன அப்படி இருக்கும்போது நம்ம சாம தான பேத தண்ட என்று 4 சொல்லப்படுகிறது. தர்ம அர்த்த காம மோட்ச, இது நம்முடைய வாழ்க்கையின் லட்சியம். இதை நாம் சரியாக என்ன செயல்படுத்த வேண்டும் என்றால் இதை புரிந்து கொள்ள வேண்டும். சாம தான பேத தண்ட, அது என்னங்க சாம தான பேத தண்ட? கேள்விப்பட்டிருக்கீங்களா? யாராவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? சாம தான பேத தண்ட. சாம தான பேத தண்டனா ஒரு தர்மத்தை நிலைநாட்ட வேண்டும் என்றால் முதலில்
அமைதியாக பேசி என்ன புரிய வைக்க வேண்டும். சமாதானம், அதான் சமாதானம். சமாதானம்னா வாங்க உட்காருங்க. ஒரு எதிரியா இருந்தாலும் முதல்ல பேச்சுவார்த்தை நடத்தணும். ஏன்னா இன்னைக்கு எல்லா விஷயங்களும் எல்லா நாட்டிலையும் நடக்கிற விஷயம் தான் எல்லாம் ஆனால் இதுதான் நம்முடைய பாரத தேசத்திலே போதிக்கப்பட்ட விஷயம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். முதல்ல சமாதானம். சாம தானன்னா சரி உனக்கு நான் இது தர்றேன், காம்ப்ரமைஸ், எனக்கு நீ இது கொடு. பொதுவாக நம்ம ரெண்டு பேரும் சில விஷயங்களை நம்ம பகிர்ந்துக்கலாம். ஒரு வீட்டில் இருக்கிற ஒரு அந்த இட விஷயமா இருந்தாலும் சரி, உனக்கு ஒரு 5 செண்டு நான் தர்றேன், எனக்கு ஒரு 6 செண்டு கொடு, இன்னொரு ஒரு செண்டு ஒரு நகை சட்டை எடுத்துக்க அப்படின்னு சொல்லி அந்த பாக பிரிவினை பண்ணும்போது நடக்கிறது பார்த்தீங்களா, அதுதான் சாம தானன்னு சொல்லுவாங்க. தான பேச்சுவார்த்தை நடத்தி செட்டில்மெண்ட்டுக்கு வருது தான. அதுக்கப்புறம் அதுவும் ஒத்து வரல அப்படின்னா பேதம்னா நீ இதை செய்யலைன்னா உனக்கு இப்படி நடக்கும், உனக்கு விபரீதமா இருக்கும் அப்படின்னு சொல்லி பயமுறுத்துறது, அதான் பேதம். இல்ல அவங்க கிட்ட இருக்கிற ஒரு நல்ல மனுஷனை தம்முடைய பக்கம் இழுத்துக்கொள்வது. இது பேதம்னு சொல்லுவாங்க. பேதம். தண்ட அப்படின்னா எதுவுமே ஒத்து வரலன்னா எடு வாழை, என்ன வா ஒரு கை பாத்துடலாம் அப்படின்னு சொல்லி இறங்கி கோதாவில் இறங்குறது தான் அது தண்டம்னு சொல்லுவாங்க. தண்டனை கொடுக்கறது சொல்லுவாங்க. இந்த சாம தான பேத தண்டத்தை ராமன் கடைபிடித்திருக்கிறான். தன் மனைவியே அபகரிக்கப்பட்டு சென்றிருக்கிறாள், ராவணன் தூக்கி கொண்டு போயிருக்கிறான் என்ற செய்தியை அறிந்து உடனே போய் நேரா போய் சண்டை போட்டிருக்கலாம்ல, போட்டானா ராமன்? உடனே நேரா போய் ராவணன் ஒரு நொடியில் அழிச்சிட்டு வந்திருக்கலாம். ஏன்னா ராமனுக்கு அவ்வளவு பராக்கிரமம் இருக்கு. ஏன்னா ராமன் இருந்த இடத்திலே இருந்து கொண்டே அம்பை எய்தினால் ஆப்கானிஸ்தான்ல போய் விடியுமா? எப்படி பாருங்க, அந்த பாலைவனத்தில் போய் வெடித்திருக்காம். உண்மையிலே நடந்த விஷயம், நம்ம மதுரையில் நடந்த விஷயம். நம்ம மதுரையில் ராமன் வந்திருக்காங்க. இந்த கோயிலுடைய பேர் ஸ்ரீ சீதாராம ஆஞ்சநேயர் கோயில் தான் இருந்தது. இப்போ இந்த கும்பாபிஷேகம் நடக்கும்போது, இந்த மகா சம்பரோஷணம் நடந்தது போன மாதம். அப்படி நடக்கும்போது அதுக்கு முன்னாடியே நாம எல்லாம் நிறைய யோசித்தோம். மதுரையில் ராமர் கோயில் அப்படின்னு சொன்னாலே எங்கே இருக்குன்னு அப்படியே தேடினோம்னா மொத்தம் 3 கோயில் தான் தென்பட்டது. ஒன்று இந்த சீதாராம ஆஞ்சநேயர் கோயில் மகாலயத்தில் இருக்கிறது. இன்னொன்று தெற்கு பெருமாள் மேஸ்திரிவில் இருக்குல்ல, அது ஒரு ராமர் கோயில் இருக்கு. இன்னொன்று கோதண்டராமர் கோயில் சொல்லி காமராஜர் சாலையில் சௌராஷ்டிரா மேல்நிலை பள்ளிக்கு எதிர்புறமா இருக்கிற கோயில். இந்த 3 கோயில் தான் ராமர் கோயில். மொத்தமாகவே முதல்ல தனி சன்னதிகளா விளங்கிக்கிட்டு இருக்கிற கோயில். என்ன அப்படி இருக்கணும், எப்படி இருக்கும் பாருங்க. இந்த கோயிலையே நடக்கிறவர்கள் சௌராஷ்டிரா சமூகத்தை சேர்ந்த பெரியவர்கள் எல்லாமே என்பது ஒரு மிக பெருத்த ஒரு மகிழ்ச்சி தரக்கூடிய விஷயம். அப்ப ராமர் மதுரையில இன்னும் ஒரு பிரதான சன்னதியிலே விளங்கி கொண்டிருக்கிறார். மதுரைன்னா நம்ம மதுரைன்னு இந்த நகரத்தை மட்டும் பார்த்துட்டு இருக்க கூடாது. ஒரு காலத்திலே ராமநாதபுரத்திலிருந்து திருநெல்வேலி வரைக்கும் பாண்டிய தேசம்னு தான் சொல்லுவாங்களாம். என்ன அந்த பாண்டிய தேசத்துல குறிப்பிடும் போது மதுரை நாடுன்னு சொல்லுவாங்களாம். மதுரை நாடு, மதுரை ஊரை சொல்லுவாங்களாம். அப்படின்னா இந்த ஊரு புறம் எப்படி மெட்ராஸ் ஸ்டேட்னு நம்ம தமிழ்நாடு ஒரு காலத்துல சொன்னாங்க, அதுபோல இது மதுரை ஊரு அப்படின்னு சொல்லுவாங்களாம். அப்படி இருக்கும்போது இந்த மதுரையிலே ராமர் சன்னதியை சீதாராம லக்ஷ்மண ஆஞ்சநேயரை அமைத்து கொண்டு இந்த 300 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த கோயிலை கட்டி காத்து வருகிறதுனாலே இதை மதுரையின் அயோத்தியா என்று போற்றி எல்லாமே இதை மதுரையின் அயோத்தியா என்று போற்றினோம். அப்படி போற்றும் போது அப்ப இன்னும் ஒரு முக்கியமான கோவில், இந்த நிகழ்ச்சி சம்பந்தப்பட்டமான கோயில் இந்த மதுரையில் இருக்குன்னா ராமநாதபுரத்திலே, என்ன ராமநாதபுரத்திலே அது ஒரு முக்கியமான கஷேத்திரம். 108 தீப தேசத்திலே முக்கியமான கஷேத்திரம். அந்த கஷேத்திரத்திலே என்னமா இல்ல ராமநாதபுரத்திலே பக்கத்தில் இருக்கிற திருப்புல்லானி கஷேத்திரம், கரெக்டா சரியா சொன்னாங்க. திருப்புல்லானி கஷேத்திரத்திலே அங்கே விளங்கி கொண்டிருக்கிறார் ஸ்ரீ ராமச்சந்திர பிரபு தர்பசயனமாக என்பதுதான் செய்தி. தர்பசயனமாக அங்கே ராமச்சந்திர பிரபு படுத்த கோலத்திலே விளங்கி கொண்டிருக்கிறார். அங்கே அப்படி சொல்வது ராமன் இந்த வழியே வந்துதான் அந்த திருப்புல்லானி கரையிலே இருந்து கொண்டு விபீஷணனுக்கு சரணாகதி அளித்து பட்டாபிஷேகம் செய்திருக்கிறார் ராமன். அப்ப ராமனுக்கும் மதுரைக்கும் எவ்வளவு முக்கிய தொடர்பு இருக்கிறது என்பதை நாமெல்லாம் உணர வேண்டும். ஆகையாலே இந்த விசேஷ தர்மமான இந்த ராமனையும் பரத சத்ருக்கன லக்ஷ்மண எல்லோரையும் நாம் எல்லாம் ஒரு பாடமாக ஏற்றுக்கொண்டு நம்முடைய வாழ்க்கையை நடத்த வேண்டும் என்ற செய்தி எல்லோருக்கும் இன்று இனிமையான இந்த நாளிலே, இந்த ஸ்ரீ ராம நவமி நாளிலே, ராம நவமி என்று சொன்னாலே ராமன் பிறந்த நாள்னு அர்த்தம். ராமன் வருடா வருடம் ஒரு தடவை பிறக்கல, தினம் தினம் காலையிலே ராமநாமத்தை உச்சரிக்க வேண்டும். என்ன எழுந்திருக்கும் போதும் சரி, படுத்திருக்கும் போதும் சரி, ராமநாமத்தை உச்சரிச்சோம்னா நமக்கு நற்கதி கிடைக்கும் சொல்றாங்க. ஏன்னா ராம என்ற இந்த 2 எழுத்தினாலே நமக்கு செல்வம் சேருமா.
பாவம் தீருமாம், ஜென்மம் தொலைவாம்னு சொல்றாங்க. அப்பேற்பட்ட உபதேசம்லாம் கம்ப நாடார் எழுதியிருக்காரு. அப்படின்னு சொல்லும்போது இந்த ராமநாமத்தை நம்முடைய மிக அருகாமையில் இருக்கின்ற இந்த திருப்புல்லாணி கஷேத்திரத்தில் போய் தரிசனம் செய்தால் மிக விசேஷம். தசரத சக்கரவர்த்திக்கு புதல்வன் இல்லையாம். இவ்வளவு செழிப்பாக இருந்த அயோத்தியா மாநகரத்திலே கங்கையே பூமிக்கு கொண்டு வந்த முன்னோர்கள் பிறந்த இந்த குலத்திலே பிறந்த இந்த ராமனுடைய தந்தைக்கு அவருக்கு பெரிய குறை. அது என்ன அப்படின்னு சொல்லி எல்லோரும் வினவும் போது, எனக்கு அவ்வளவு மனசு பாரமா இருக்கு, இவ்வளவு பெருமை எனக்கு இருக்கு, தேவர்களையே காத்த பெருமை தசரதனுக்கு இருக்கு. தசரதன்னா 10 திசைகளிலும் ரதத்தை செலுத்துபவன் என்ற பெருமை. அப்படி ரதத்தை செலுத்தி தேவர்களையே காத்திருக்கிறான் தசரதன். அப்படி இருக்கும்போது அவனுக்கு என்ன குறை அப்படின்னு கேட்கும்போது, தனக்கு அடுத்து இந்த உலகத்தை, இந்த பாரத தேசத்தை, இந்த சக்கரவர்த்தி திருமகனாக ஒரு குழந்தை இல்லை, ஒரு பாலகன் இல்லை என்ற குறைபாடுதான் தசரத சக்கரவர்த்திக்கு இருந்த மிக பெருத்த ஒரு கவலை. அந்த கவலையை தீர்ப்பதற்குத்தான் ஸ்ரீ ராமச்சந்திர பிரபு அவதார புருஷனாக பிறந்தான் என்பது செய்தி. அதே நேரத்திலே தேவர்களுக்கு மிக பெருத்த ஒரு இல்லல் என்ன, அவ்வளவு பெரிய தொல்லைகளை ராவணன் கொடுத்து கொண்டிருக்கிறான். அந்த ராவணனை அழிப்பதற்கும் அவதாரம் இந்த நோக்கத்தோடு, இந்த காரணத்தையும் ஒரு கல்லுல 2 மாங்காங்கிறது போல இந்த 2 காரணத்தையும் வியாஜமாக வைத்துக் கொண்டு ஸ்ரீ ராமச்சந்திர பிரபு இந்த பாரத தேசத்திலே அவதாரம் செய்திருக்கிறான். அந்த அவதார தினம்தான் ஒவ்வொரு வருடமும் சித்திரை மாதத்திலே வருகின்ற இந்த நவமி திதியிலே புனர்பூச நட்சத்திரமும் சேர்ந்து வர வேண்டும். இந்த மாதம் கொஞ்சம் தள்ளி போயிருக்கிறது. புனர்பூச நட்சத்திரமும் என்ன, இந்த நவமி திதியும் இருக்கின்ற இந்த நன்னாளைத்தான் நாம் எல்லாம் ஸ்ரீராம நவமி என்று கொண்டாடுகிறோம். இந்த ராமன் பிறக்கும் போது சூரிய குலம் என்ன, அப்படியே தகிக்கின்ற வெயில் இருக்கின்ற சூரியன் அப்படியே கிரணங்களை எல்லாம் பொழிந்து கொண்டிருக்கிறான். ஆகையாலே கொஞ்சம் சூடு ஜாஸ்தியா தான் இருக்கும் என்ன, ஏன்னா நமக்கெல்லாம் கொஞ்சம் சூடு சொரணை எல்லாம் நிறைய வரணும் இல்ல என்ன, எது நல்லது எது கெட்டதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு. ஆகையால ராமன் பிறந்திருக்கிறான். அப்படி ராமன் பிறந்து நாம எல்லாம் ரொம்ப சூடாயிடக்கூடாது அப்படின்னு சொல்லி, ரொம்ப வருத்தம் அடைஞ்சிடக்கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாம் கூல் பண்றதுக்காண்டி ஆவணி மாசத்திலே ரோகிணி நட்சத்திரே நடு நிசையிலே அப்படியே குளிர்கின்ற அந்த வேளையிலே சந்திரகுலத்திலே அவதரித்தாராம் கண்ணன் என்பது ஒரு முக்கியமான செய்தி. ஏன்னா நம்ம காலத்துக்கேற்பதான் பகவானும் அவதாரம் எடுத்திருக்கான். என்ன, ஆண்டவன் பிறந்ததே இந்த 2 காலத்தையும் நமக்கு உணர்த்துவதற்காகத்தான். சந்திர சூரியர்கள் என்ன, அவருடைய கண்களே சந்திரனாகவும் சூரியனாகவும் இருந்து கொண்டிருக்கிறதாம். அப்படின்னா வெப்பம், அதாவது எதிரிகளுக்கு வெப்பத்தை கொடுத்து விட்டு பக்தர்களை குளிர்விக்கும் பகவானாக விளங்கு கொண்டிருக்கிறான் ஸ்ரீ ராமச்சந்திர பிரபு என்பதை நாம் எல்லாம் உணர வேண்டும். ஏன்னா சந்திரகுலத்தில் கண்ணன் பிறந்தாலும் அவனுக்கு கண்ணச்சந்திரன் பேர் வச்சதில்லை, கிருஷ்ணச்சந்திரன் பேர் வச்சிருக்கானா. ஆனால் அந்த குளிர்ச்சியை தன்னுடைய அவதார நோக்கத்திலே இந்த உலகனைத்துக்கும் கருணையை காட்டி கொடுக்கின்றதால் ராமனுக்கு ஸ்ரீ ராமச்சந்திரன் என்று பெயர், ஸ்ரீ ராமச்சந்திரன் என்று பெயர். அப்பேற்பட்ட இந்த உலகத்தை எல்லாம், இந்த உலகத்தில் இருக்கின்ற அனைத்து ஜீவராசிகளுக்கெல்லாம் நன்மை பயக்கக்கூடிய வகையிலே செடி கொடி மரம் அனைத்தும் செழிப்பாக இருக்க வேண்டும், நீர்நிலைகள் நன்கு காணப்பட வேண்டும், எங்கும் காணப்பட வேண்டும், தானியம் பெருக வேண்டும் என்று சொல்லி அனைத்து வாழ்த்துக்கள். நம்ம ஒரு பிறந்த நாளுக்கு ஹாப்பி பர்த்டே சொல்றதை தவிர வேற ஒன்றும் வாழ்த்து தெரியல நம்மளால. என்ன, தினப்படி காலையில் எந்திரிச்சு பகவானுடைய சன்னதிலே நல்ல வாழ்த்துக்கிட்டு பிரசாதத்தை அனுபவிக்கணும். ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர்பாடின்னு பாடலாம், பங்க கடல் கடைந்த மாதவனை கேசவனை பாடலாம். இது போல அருந்தமிழ் சுவை நிறைந்த பாசுரங்கள் நமக்கு இருக்கின்றன. அந்த பாசுரங்கள் எல்லாம் கொஞ்சம் கேட்டு சொல்லி அனுபவிச்சோம்னா நமக்கு மங்களம் கிடைக்கும், மங்களம் தீர்க்க மங்களம் உண்டாகும் என்பதையெல்லாம் நாம் எல்லாம் அனுபவமாக இந்த ராமராஜ்யத்தை அனுபவிக்க வேண்டும், ஒரு அனுபவமாக பெற வேண்டும். ஆகையாலே முக்கியமாக இந்த ராமராஜ்யத்திலே நாம் இன்றைய சூழலிலே ராமன் பிறந்து நம்மோடு ஆட்சி பீடத்திலே அமர்ந்து கொண்டு வாழ்வான் என்ற அந்த விஷயம் எல்லாம் கிடையாது. அப்படின்னு சொல்லும்போது ராமன் நமக்குள்ளே இருக்கிறார், ராமனை நாம் வெளிப்படுத்த வேண்டும். நமக்குள்ளே இருக்கின்ற ராமன் பகவானாக இருந்து கொண்டு அனைத்து நல்ல விஷயங்களுக்கும் நாம் முயற்சி செய்ய வேண்டும். முக்கியமாக பசுக்களை காக்க வேண்டும். இன்றைய சூழ்நிலையிலே எப்பவுமே ஒரு உப்பு புளி காரம் என்ன, அப்புறம் இனிப்பு, அப்புறம் துவர்ப்பு கசப்பு, அறுசுவை உணவு, அப்படித்தானே? இந்த அறுசுவை உணவு நாம் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையிலே எடுத்துக்கொள்ள வேண்டும். நம்ம இன்னைக்கு கசப்பையும் என்ன, கசப்பு விட்டுட்டோம்,
துவர்ப்ப சுத்தமா என்னன்னு தெரியாது. துவர்ப்பனாலே கசப்பையும் துவர்ப்பையும் நான் தள்ளி விட்டோம். இந்த அறுசுவை உணவு நமக்கு இல்லாதனாலே நிறைய நோய்கள் வருகின்றன. உண்மையா இல்லையா? ஒரு டாக்டர்கிட்ட போனோம்னா ஏதோ மருந்து கொடுப்பாங்க. அந்த மருந்து வாயில வச்ச உடனே கசக்கும். ஏன்னா அந்த மருந்து கசக்கும், முழுங்கவே நாக்கில் வைக்கவே பிடிக்காது. சின்ன வயசுல நான் சாப்பிடவே மாட்டேன். எங்க அம்மா சொல்லுவாங்க கிருஷ்ணா ராமான்னு முழுங்கிடுறா அப்படிம்பாங்க. அப்ப உள்ள கிருஷ்ணன் புகுந்துட்டான், அப்ப ராமன் புகுந்துட்டான். என்ன கிருஷ்ணா ராமான்னு சொல்லி முழுங்கிடுவேன். அது ஒரு வியாஜம். அப்படி ஒரு பகவானுடைய நாமத்தை சொல்றதுக்கு ஒரு காரணமாக இருந்தது. என்ன அதெல்லாம் பகவான் நமக்குள்ளே புகுவதற்குண்டான வாய்ப்பை நம்முடைய பெரியவர்கள் நமக்கு தந்திருக்கிறார்கள். அப்படி எங்க பாட்டி ஊட்டும் போது, எப்பவுமே ஊட்டும் போது நெய் சாதத்தை பசைஞ்சு ஊட்டும் போது கிருஷ்ணான்னு தான் ஊட்டுவாங்க. எப்படி கிருஷ்ணான்னு தான் ஊட்டுவாங்க. அப்படி ஊட்டும் போது கிருஷ்ணன் உள்ள போயிடுறான்ல. இன்னைக்கு நம்ம அதை செய்யறோமா? யோசிச்சு பார்க்கணும். எப்படி பகவானை நாம் நமக்குள்ளே ஊட்டுவது என்பதை கற்றுக்கொள்ள வேண்டும். ஆகையால இந்த ராமன் நமக்குள்ளே புகுகிறான். எப்படியெல்லாம் புகுகிறான்? இந்த அறுசுவை உணவு என்ன, இந்த அறுசுவை உணவு இதை நம்ம சரியாக போஷாக்காக நாம எல்லாம் எடுத்துக்கொள்ளதுனால நிறைய பிரச்சனைகள் நம்ம உடம்பு உபாதைகள்லாம் வந்துகிட்டு இருக்குன்னு சொல்றாங்க. என்ன அப்படி இருக்கும்போது இந்த கடவுளை மட்டும் என்ன நம்ம எப்படி அனுபவிப்பது? இந்த கடவுளுக்கும் சுவை இருக்கிறது. இந்த கடவுளுக்கும் சுவை எப்படி இருக்குன்னா, நம்ம நிறைய கர்மங்களாக செய்து கொண்டு வருகிறோம். இன்னைக்கு நம்ம கோயிலுக்கு போறோம், அர்ச்சனை செய்கிறோம், அப்புறம் நிறைய கோயிலுக்கு போறோம். ஒரு கோயிலுக்கு இல்லை. என் மனைவி சொல்லுவா, ஒரு கோயிலுக்கு போயிட்டு இன்னொரு கோயில் போனோம்னா இப்பதானே சாமியை பார்த்தா மறுபடியும் ஒரு சாமியா அப்படின்னு கேட்பா. அதே அவ விரும்பும் போது இந்த கோயிலுக்கு போலாமே அப்படின்னு சொல்லுவான். என்ன அப்படி ஒவ்வொரு நிலையில நம்ம யாரு கடவுள்னு தெரியாமே தெரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு முக்கியமா ஒரு செய்தி சொல்றேன். எல்லாரும் பிற வழிபாட்டை செய்பவர்கள், என்ன பிற வரைமுறையிலே இருப்பவர்கள் அப்படின்னு சொல்லும்போது அவங்க எல்லாம் அவங்க இதுல கடவுள் யாருன்னு சொல்ல மாட்டேங்கிறாங்க. கடவுள் யாருன்னா கருப்பண்ணசாமியை கும்பிடுறான் ஒரு தடவை, முருகன் கோயிலுக்கு போறான், என்ன உச்சினி மாகாளி அம்மன் கோயில் போறான். உச்சினி மாகாளி அம்மன் கோயில் தான் தெரியுமா? உச்சினி மாகாளி அம்மன் கோயில் அது காளி கோயில் எல்லாத்துக்கும் தெரியும். ஆனா அந்த உச்சினிங்கிற வார்த்தை உச்சினி கிடையாது, உஜ்ஜைன் மாகாளி. அது உஜ்ஜைனுங்கிறது கண்ணன் பிறந்த இடம். அங்க காளி தேவதை அங்க இருக்கிறாள், ஞான ரூபமாக இருக்கிறாள். அந்த உஜ்ஜைன் மாகாளி தான் நம்மளால இங்க தமிழ்நாட்டில் உச்சினின்னு வச்சுட்டாங்க. என்ன அந்த உச்சினி மாகாளிக்கு போகலாம். ஏன்னா இப்படி பல தெய்வம், முனியாண்டி கோயிலுக்கு போறோம், குட்டியாண்டி கோயிலுக்கு போறோம், இது பல தெய்வங்கள் இருக்கப்பா. உங்க இதுல ஒரு தெய்வத்தை ஏன் சொல்லல அப்படின்னு கேட்கிறாங்க. உண்மை என்னன்னா, நம்முடைய வேதமும் சரி, வேதாந்தமும் சரி, இதிகாசமும் சரி, புராணமும் சரி, இன்னைக்கு இருக்கிற ஒவ்வொரு கோவிலும் இது சம்பந்தமாகத்தான் விளங்கி கொண்டிருக்கின்றன. இந்த 30 முக்கோடி தேவர்கள், 30 முக்கோடி தேவர்களும் என்ன ஆண்டவனுடைய படைப்பிலே இருக்கிறவர்கள் தான். இந்த 30 முக்கோடி தேவர்களுக்கெல்லாம் தேவாதி தேவனாக விளங்கி கொண்டிருக்கிறவன் தான் ஸ்ரீமன் நாராயணன். அவன் தான் அவதாரமாக இங்கே ராமனாக அவதாரம் எடுத்திருக்கிறான் இந்த பூமியிலே என்பதுதான் உண்மை. ஆகையாலே யாராவது ஆண்டவன்னா யாருன்னு உங்ககிட்ட சொல்லலைன்னா அதை மறுத்துருங்க. இவன் தான் ஆண்டவன், நாராயணன் தான் பரத்துவம், அவன் தான் பரமாத்மா என்று எல்லா வேதமும், எல்லா வேதாந்தமும், எல்லா புராணங்களும் சொல்கின்றன. நமக்குள்ள இருக்கிற குழப்பங்கள் என்ன எப்பயோ தீந்துருச்சுங்க. மறுபடியும் எதை அதை கொண்டுருவான? ஏன்னா தேவாதி தேவன் யார் என்று எல்லோராலும் உணர்த்தப்பட்டது. சங்கரரும் சரி, மத்துவரும் சரி, ராமானுஜரும் சரி, மிக பெருத்த ஆச்சாரியர்களும் சரி, ரிஷி சிரேஷ்டர்களும் சரி, அனைவரும் சேர்ந்து மகா சத்வ தெய்வம், சுத்த சத்வ தெய்வம் யார் என்பதை முழுதாக போதித்து விட்டு போயிருக்கிறார்கள். அப்படி இருக்கும்போது நமக்குள்ள இருக்கு மறுபடியும் இந்த குழப்பம் வரணும் என்று கேட்கிறேன். தேவையில்லை. இது ஆண்டவன்னா சிவபெருமான் தான் நினைச்சிருக்காங்க சில பேர். சிவபெருமானே ராமனை போற்றுகிறார். என்ன கேனோ பாயேன லகுனா விஷ்ணோர் நாம சகஸ்திரகம் பட்யதேர் பண்டிதேர் நித்தியம் ஸ்ரோதுமிச்சாம் யகம் பிரபுன்னு சொல்லி இங்க இருக்க மீனாட்சி அம்மா சொக்கநாதர்கிட்ட கேட்கிறாரு. என்ன சொக்கநாதர்கிட்ட கேட்கிறா மீனாட்சி அம்மா. அதுக்கு சிவபெருமான் பதில் சொல்றாரு, சொக்கநாதர் பதில் சொல்றாரு, ராமராமர ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகஸ்ரநாம தத்துல்யம் ராமநாம வராரணேன்னு பதிலா சொல்றாரு. பார்வதி தேவி வினவுகிறாள், சிவபெருமான் பதில் சொல்கிறார். யாருப்பா இந்த சகஸ்ரநாமத்தை சொல்றது? 1000 நாமம் பகவானுடைய நாமம்னு சொல்றாரு. பகவானுடைய நாமத்தை அந்த 1000 நாமத்தை நம்மளால சொல்ல முடியாது. அப்ப சுருக்கமா அந்த 1000 நாமத்துக்கு உண்டான பலன் நமக்கு கிடைக்க வேண்டும். எப்படி கிடைக்கும்? இந்த கலியுகத்திலே பண்டிதர்களும் கஷ்டப்படுவார்களே, பட்யதேர் பண்டிதர் நித்தியம், பண்டிதர்களும் கஷ்டப்படுவார்களே சொல்லும்போது சிவபெருமான அருளுற நாமம் தான் ஸ்ரீராம ராம ராமேதின்னு ராமநாமத்தை 3 தடவை சொல்லுங்க, இந்த சகஸ்ரநாமம் சொன்ன பலன் கிட்டும்னு சொல்லி சிவபெருமான் பார்வதிக்கு உபதேசித்திருக்கிறார் என்றால் பரமாத்மா யார் என்று மறுபடியும் நாம் எல்லாம் சந்தேகப்பட வேண்டுமா என்பதை உணர்ந்து கொண்டால்தான் இந்த ராமராஜ்யம் நிலை பெறும். இந்த ராமராஜ்யம் நிலை பெறும்.
அப்படி உணர்ந்து கொள்பவர்களுக்கெல்லாம் ராமராஜ்யம் கிட்டியது என்று எடுத்துக்கொள்ளலாம். அப்படி உணர்வாதவர்களுக்கெல்லாம் ராமராஜ்யம் கிட்ட வேண்டும், இன்னும் கிட்ட வேண்டும் என்பதுதான் ஒரு விதமான ஒரு விளக்கம். அப்படி இருக்கும்போது இன்னைக்கு நம்ம எம்பிக்களா இருந்துகிட்டு இருக்கோம். ஏன்னா இன்னைக்கு ராமனுடைய அந்த பாராளுமன்றத்திலே அமர்ந்து கொண்டிருப்பவர்கள் அனைவருமே எம்பிக்கள் தான், பாராளுமன்றத்தை சேர்ந்தவர்கள் தான். எல்லாருமே பாராளுமன்ற உறுப்பினர்கள் தான் இன்னைக்கு நம்ம எல்லாம். அப்படிங்கும்போது எல்லா பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும் இந்த ராமச்சந்திர பிரபு, ஸ்ரீ ராமச்சந்திர பிரபு, ஸ்ரீ ஆஞ்சநேயர் அருள் பரிபூரணமாக கிட்ட வேண்டும், ஸ்ரீ சீதாராமருடைய அருள் பரிபூரணமாக கிட்ட வேண்டும் என்று சொல்லி மங்களம் கோசலேந்திராய மகனீய குணாப்தயே சக்கரவர்த்தி தனுஜாய சார்வபௌமாய மங்களம். எத்ர எத்ர ரகுநாத கீர்த்தனம் தத்ர தத்ர கதமஸ்தகாஞ்சலிம் பாஷ்பவாரிம் பரிபூர்ணலோச்சனம் மாருதிம் நமத ராட்சசாந்தகம். ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஸ்ரீமன் நாராயணா. இருக்கிறது 9ஆம் நாள் முடிந்திருக்கிறது. இன்றைய தருணத்தில் இரவு நேரத்தில் மிகவும் மகிழ்ச்சியாக திரு விஜய் பாபு அவர்கள் ஸ்ரீ ராமஜெயம் உபன்யாசம் சிறப்பாக நடத்தினார். ராமராஜ்யம் சிறப்பாக நடத்தினார். எல்லோரும் குழுவாக மகிழ்ந்து இந்த விழாவினை சிறப்பாக அமைத்து கொடுத்தனர். அவர்களுக்கு நம் சபையின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். நம் டைரக்டர்களுக்கும் சிறப்பு அழைப்பாளர்களுக்கும் சேர்த்து நன்றியை செலுத்திக் கொள்வோம். வணக்கம். ஏதாவது கேள்வி கேட்கணும்னா கேட்கலாம். கிடைத்தது எல்லோருக்கும் மிக்க நன்றி. அதாவது ஆரம்பிக்கிறப்ப அந்த ராமராஜ்யம்ங்கிறது ஓஹோ ராமர் வருவாரா, அந்த அடிப்படை சந்தேகங்கள் நிறைய இருந்தது. கடைசியில் தான் நமக்குள்ளேயே இருக்கிறத நம்ம இன்னுமா தேடிக்கிட்டு இருக்கோங்கிற விளக்கம் அருமையாக கிடைத்தது. மிகச்சிறந்த சொற்பொழிவு. ஏன்னா டைம் ஷார்ட்டாக இருந்ததுனால இன்னும் விவரங்கள் நம்ம கிடைக்காம போயிடுச்சு. ஒரு நல்ல விஷயம் மதுரையிலேருந்து ராமர் வந்திருக்கிறார், கேள்விப்பட்டிருப்போம், பார்த்துருப்போம். பட் அதை உணர முடிந்தது. உணர்த்தியதற்கு மிக்க நன்றி, மிக்க மிக்க நன்றி. மகிழ்ச்சி மகிழ்ச்சி. அவங்க பேர் ஏன்? ஸ்ரீதரபாபு. மிக்க மகிழ்ச்சி, மிச்ச மகிழ்ச்சி. இப்படி நிறைய பேர் இதை கேட்கறதுக்கு ஒரு வாய்ப்பை நேரடியில் கேட்க வர்றவங்க குறைவாக இருந்தாலுமே, ஏன்னா வளாகமே ரொம்ப சின்ன வளாகம் தான். அப்படி இருந்துமே நம்ம இந்த உலகம் முழுக்க கேட்கக்கூடிய வகையிலே செய்கின்றவர்கள் இந்த காணொளியை ஒளிபரப்புகிறவர்கள் நம்ம சௌராஷ்டிரா வீடியோஸ் சேனல்னு சொல்கிறவங்க. அவங்களுக்கு குமரன் ஐயாவுக்கும் மிக பெருத்த நன்றியை இந்த நேரத்தில் தெரிந்து கொள்கிறேன். ஏன்னா அடியன் பேசுகிற எல்லா இடத்துக்கும் அவங்க கேமராவோடு வந்துடுவாங்க. ஏன்னா எல்லா நிகழ்ச்சிகளையும் அவங்க எல்லாம் பதிவு செஞ்சு அந்த பதிவேற்றம் பண்ணி இந்த உலகம் முழுக்க யூடியூப் வலைதளத்தில் அவங்க பதிவு செஞ்சு பதிவேற்றம் பண்ணி எல்லாரும் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்போ நீங்கள் அடியன் இப்போ நீங்கள் சொன்னீங்க, இதுபோல் பல பேர்களும் பல செய்திகளை நல்ல பகவான் சம்பந்தமான செய்திகளை கேட்டுக்கொண்டே வருகிறார்கள். வாழ்க்கையில் இன்னைக்கு எல்லாருமே பரபரப்பாக இருக்குன்னு சொல்கிறாங்க. இந்த பரபரப்புக்கு உண்டான அர்த்தத்தை தெரியறதில்ல. பரபரப்புன்னா பரனை பரப்புவது, பகவானை பரப்புவதுதான் பரபரப்பு. வேற எதுவுமே பரபரப்பு கிடையாது. நீங்க கோடி கோடியா சம்பாதிச்சு இங்க அலைஞ்சுக்கிட்டு இருக்கீங்க, அது பரபரப்பு கிடையாது. பரனை வீட்டில் இருக்கிறவர்கின்ற சிறார்களிடமும் என்ன பெரியவர்களிடமும் நாம் எல்லாம் பகிர்ந்து கொள்ள வேண்டும், அவனை பரப்ப வேண்டும் என்றுதான் ஒரு சிறிய செய்தி. அடியனை வாழ்த்தியமைக்க மிக்க நன்றி ஐயா. இத்துடன் இந்த வைபவத்தை முடித்துக்கொண்டு மேலும் நாளைக்கு வைபவம் இருக்கு. நாளை மறுநாள் சனிக்கிழமை அன்று காலையிலே சீதாராமர் திருக்கல்யாணம் மிக விமர்சையாக வைபவங்கள் நடைபெறும். அனைத்து பக்த கோடிகளும் கலந்து கொண்டு ஸ்ரீ ராமச்சந்திர பிரபுவின் பேரருளை பெறுமாறு பக்தியுடன் கேட்டுக்கொள்கிறோம். ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஸ்ரீராம்.